सीतापते राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पति हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। राम 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 ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நம்ம சுகஸ்தவம் என்று சொல்லக்கூடிய சுகதேவருடைய ஸ்துதி இதோடு பூர்த்தி பண்ணியிருந்தோம். அப்படியேப்பட்ட சுகருடைய ஸ்துதி அதுக்கு மேலே நாம் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதாவது இந்த சுகஸ்துதியில் சுகாச்சாரியுடைய ஸ்துதியில் ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள்லாம் இருக்குது. ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் இருக்குது. சும்மா அது முடிஞ்ச வரைக்கும் சில பாகங்கள் நம்ம அனுபவித்துட்டு அடுத்த பாகங்களுக்கு நம்ம போகலாம். பூயோ நம சத்பிரஜ்னேதே அசதாம் அசம்பவாய அகில சத்வமூர்த்தையே பும்சாம் புன பாரமஹம்சி ஆசிரமே வியவஸ்திதானம் அனுமிருக்கியதாசுஷே. பாரமஹம்ச ஆசிரமத்தில் இருக்க சந்நியாசிகள்லாம் எந்த பகவான் திருவடிகளை தேடுகிறார்களோ, ஆனால் பக்தர்களால் தான் சுலபமாக பகவானை அடைய முடியும். ஏன்னா பக்குவம் அடையாத அப்படியேப்பட்ட மனதில் பக்தி இல்லாமல் வெறும் யோக சோதனங்களால் பயிற்சிகளால், அதான் ஜிம்னாஸ்டிசம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜிம்னாஸ்டிக், அதாவது வெறும் பயிற்சிகளால் யோக பயிற்சிகளால் மட்டும் பகவானை பிடிச்சிட முடியாது. கண்டிப்பாக யோக பயிற்சிகளால் மட்டும் பகவானை பிடித்து விட முடியாது. பக்தி தான் முக்கியம். நமோ நமஸ்தே அஸ்த ரிஷபாய சாத்வதாம். யாருக்கு தலைவனாக இருக்கானா? சாதுக்களுக்கு பகவான் தலைவனாக இருக்கானா பகவான். சாதுக்கள் யார்ன்ற லட்சணம் பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கு. அனன்ய பாக்கு சாதுரே வச்ச மந்தவிய. அவன் மற்ற சாதனங்கள் சதாச்சாரத்தில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவர்கள் எந்த யோக மார்க்கங்கள் செய்யலைனால பரவாயில்ல, ஆனால் அவர்கள் எப்பொழுதும் பகவானை சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் தான் சாதுக்கள் என்று சொல்லியிருக்கார். அபிச்சேத்சு துராச்சாரோ பஜத்தே மாம் அனன்யபாக்கு சாதுரே வச்ச மந்தவிய சம்யக் வியவசிதா என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அபிச்சேத்சு துராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக்கு அபிச்சேத்சு துராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக்கு சாதுரேவ மந்தவ்ய சம்யக் வியவசிதோ ஹி சஹ அப்படின்னு சொல்கிறார். அவன் வாழ்க்கையில் சரியான தீர்மானம் எடுத்திருக்கிறானாம். ஆமாம், அவன் துராச்சாரத்தில் இருந்தால் கூட பகவானை தேர்ந்தெடுத்துறான் இல்லையா. அவிசேஷ துராச்சாரத்தில் இருந்த அஜாமிளனும் கூட
நாராயணான்னு சொல்லிட்டான் இல்லையா? அப்படியேப்பட்ட அந்த நாராயணான்னு அலறிட்டான மனம் ஆகுலேந்திரியா, இந்திரியங்கள் கலங்க அதை ஒருமுகப்படுத்தி விட்டதல்லவா. அந்நிய எதுவும் அதாவது பகவன் நாமத்தை சொல்லிட்டான் இல்லையா, அவன் தெரிஞ்சு சொன்னாலோ தெரியாமல் சொல்கிறானோ, ஆனால் சரியான பாதையை அவன் தேர்ந்தெடுத்துறானா. சம்யக் வியவசிதோஹி சக, சம்யக் வியவசிதோஹி சக. அதனால் அவனை சாதுவென்றே கருதப்பட வேண்டும். அவன் துராச்சாரத்தில் இருந்தானே அப்படின்னு யமதூதர்கள்லாம் சொல்கிறாங்க அவன் சாது இல்லை அசாதுன்னு. ஆனால் விஷ்ணுதூதர்கள் சொல்கிறாங்க அவன் கோடி ஜென்ம ஹசாம்பவி, கோடி ஜென்மத்து பாவத்தை போக்கி கொண்டான். அவன் துராச்சாரத்தில் இருந்தால் கூட அனஞ்சபா பகவானை வழிபட்டுட்டானா, பகவான் மடியில் இப்போ படுத்துட்டானா. அதனால் பகவான் மடியிலிருந்து பிடுங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு எங்கனம் வந்தது? யமதூதர்களுக்கு கிடையாது. அதனால் யமபாசத்தை அறுத்து விட்டார்கள். அதனால் சொல்கிறார் இங்கே, சாதுரேவச்ச மந்தவ்யா சம்யக் வியவசிதோஹி சஹ. அவன் சாதுவென்றே கருதப்பட வேண்டுமாம். அவன் அசாதுன்னு சொன்னால் நீ அசாதுவாயிடு. ஆமாம், விஷ்ணு தூதர்களால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் ஆயிடுவார்கள் யமதூதர்கள். உடனே காலபாசத்தை, அந்த பாசத்தை அறுத்தறிந்த உடனே அந்த அறுத்த பாசத்தோடு போகிறாங்களாம் யம தர்மராஜாவிடத்தில். யம தர்மராஜாவும் க்ஷமபணம் கேட்டுக்கிறார் விஷ்ணு தூதர் இடத்துல. அந்த அளவுக்கு பக்தர்கள் பகவானை ஒருத்தன் சரணாகதி அடைஞ்சிட்டானா, பகவான் நாமா சொல்லிட்டானா, பகவானத்தில் பக்தி பண்ணிட்டான்னா அவனை சாதுவென்றே கருதப்பட வேண்டும். அவன் எப்படிப்பட்ட துராச்சாரத்தில் இருந்தாலும் என்று வைகுண்டவாசிகளே சொல்கிறார்கள் அல்லவா. அப்போ யமதூதர்கள் சொல்கிற தர்மத்தை விட பாகவத தர்மம் உயர்ந்தது. யமதூதர்கள் சொல்கிற தர்மமானது லௌகிக தர்மம், வைகுண்டவாசிகள் சொல்கிறது பாகவத தர்மம். அதனால் அப்படிப்பட்ட பக்தனை விடுவித்தார்கள். ஏன்னா அடுத்த க்ஷணத்தில் அவன் உடனே புத்தி திருந்துறான், வருத்தப்படுறான். அந்த அச்சாமலன் வருத்தப்பட்டு, நான் என்னுடைய நான் அசுத்தமான குல தர்மத்தை கெடுத்தவன், பிராமண தர்மத்தை கெடுத்தவன், அப்படிப்பட்ட வேசியினுடைய சங்கம் கொண்டவன், அப்பா அம்மா கைவிட்டவன், மனைவி கைவிட்டவன், பல பந்தியக்ஷ கைதவ சௌரியர் கர்ஹிதாம் விருத்தி மாஸ்திதா அப்படின்னு சொல்கிற மாதிரி திருடனேன், பொய் சொன்னேன், கொள்ளடித்தேன், எவ்வளோ பேரை வதம் பண்ணேன். இப்படிப்பட்ட மகா பாவியாகிய என் நாட்களும் போய் மங்களகரமான அந்த நாராயணான்ற நாமம் என்னமா வந்தது அப்படின்னு தனக்குத்தானே வருத்தப்படுறான். அப்படி தன்னை திருத்தி கொண்டான். இவர்கள் அல்லவா நான் பந்து என்று நினைத்து கொண்டேன். இந்த வேசியா சங்கத்தை விட்டுட்டு என்னை நான் திருத்தி கொண்டு நான் சத் சங்கத்தை தேடி போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை கரைக்கு போய் அனவரதம் நாராயண நாமத்தை சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அஜாமலன். அப்படி அவன் மாறிட்டானே. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, அவ்வளோ சீக்கிரத்தில் அவனை தர்மாத்மாவாக மாற்றி விட்டது. எதனால்னா பகவான் நினைச்ச ஒருத்தனை எப்படியாப்பட்டவனே மாற்றிட முடியும். வால்மீகியை மாற்றலையா ஒரு க்ஷணத்தில்? அவர் வாக்காலே ராமாயணம் பாராயணம் பண்ணுறோமே. இன்றைக்கே நம்ம பாராயணம் பண்ணியிருக்கோம் ராமாயணம். அவர் வாக்கால் தான் விஸ்வ ரிஷிகள்லாம் குறைச்சல. அந்த காலத்தில் திரேதாயுகத்தில் வசிஷ்டர் இல்லையா, வாமதேவர் இல்லையா, ஜாபாலி இல்லையா, விஸ்வாமித்திரர், அகஸ்தியர், எவ்வளோ மகாத்மாக்கள் அவங்க வாக்கில் ராமாயணம் பாட வச்சிருக்கலாமே. அப்படியேப்பட்ட வழிபறி செய்து கொண்டிருந்த வால்மீகி வாக்கில் போய் ராமாயணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியேப்பட்டவரை நான் எந்த நிலையில தூக்கி வச்சிருக்கேன் பாரு. அப்போ ராமநாமத்துடைய மகிமை தெரிந்து கொள், ராமாயணத்தினுடைய பாராயணத்துடைய மகிமை தெரிந்து கொள். எப்படியாப்பட்ட கீழ்நிலையில் இருந்தாலும் பதித்த பாவன சீதாராம், அப்படியேப்பட்ட பதிதர்களையும் நான் பாவனம் செய்யக்கூடியவன் என்பதை நிரூபிப்பதற்கல்லவா பகவான் இப்படிப்பட்ட இத்தகைய லீலைகளை புரிகின்றான். அதனால பகவான் யாரை கைவிட்டுடுவான்? பக்தர் இல்லையா கைவிட்டுடுவான். ஒரு பொழுது பக்தர்ல கைவிட மாட்டான். புரியுதான்? மற்றவர்களே கைவிட்டதில்லை பகவான். ஒரு செடி கொடிகளுக்கெல்லாம் தேவையான உணவும் அவைகளுக்கு பருகும் நீரும் எல்லாத்தையும் கொடுக்கின்றானே. காட்டில் இருக்கிற புஷ்பங்கள் யார்? நீங்களா தண்ணி ஊற்றுறீங்க? நாமளா தண்ணி ஊற்றுறோம்? காட்டில் பார்த்தா நல்ல வானளாவிய உயர்ந்த பெரிய பெரிய மரங்கள்லாம், வைரம் பாய்ந்த மரங்கள்லாம் எப்படி வளர்கிறது? யார் அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறா? யார் அவர்களெல்லாம் எருவு போடுறா? யார் போஷிக்கிறா? அதெல்லாம் பகவானால் அல்லவா அப்படி இயற்கை செழித்து கொழித்து அப்படி வளமாக இருக்கின்றது. பெரிய பெரிய மரங்கள், செடிகள், கொடிகள் புஷ்பித்து அப்படியே ஆனந்தமாக இருக்கு. அவைகள்லாம் காட்டில் போனால் எவ்வளோ மிருகங்கள் வாழ்கிறது, எவ்வளோ பட்சிகள், ஊர்வன நடப்ப எல்லாம் வாழ்கிறது.
வீட்டை விட்டு வெளியே போன ரிஷிகள் அந்த காட்டில் மத்தியஸ்தில் வாழ்ந்தால் கூட அந்த புலி சிங்கங்களால் அடித்து கொல்லப்படாமல் அவர்களும் அந்த இடத்துல தவசிகளாக தவஸ் செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள். சித்தர்கள்லாம் ரிஷிகள்லாம் யார் காப்பாற்றுகிறான்? யாரை நம்பி போனார்களோ சந்நியாசம் வாங்கி அந்த பகவான் அல்லவா காப்பாற்றுகின்றான். அதான் சொல்றார், நமோ நமஸ்தே அஸ்த ரிஷபாய சாத்வதாம். ரிஷபாய சாத்வதாம், சாதுக்களுக்கு பகவான் ரக்ஷகனாக இருக்கின்றானாம். ரிஷபம் எப்படி பசுக்களுக்கு தலைமையானவையோ அதுபோல சாதுக்களுக்கு பகவான் தலைமையானவனாக இருக்கின்றானாம், ரக்ஷகனாக பகவான் இருக்கின்றானாம். அவனால் ரட்சிக்கப்படுகின்ற சாதுக்களுக்கு என்னைக்குமே பயம் வராது. எத்விபேது ஸ்வயம் பயம் அபயம் சர்வபூதேப்பியோ ததாம் எதத் பிரதமன். நமக்கு தானே சொல்லியிருக்கான் பகவான். யாரும் ரோட்டில் போகிறவங்களுக்கு கிடையாது. நம்ம மாதிரி பாகவதம் படிக்கிறவங்க, ராமாயணம் படிக்கிறவங்களுக்கு, இப்படி பகவானுக்கு பக்தி பண்ணுறவங்களுக்கு தானே சொல்லியிருக்கான். சாத்வதாம் ரிஷபாய, யாரும் ரோட்டில் போகிறவங்களுக்கு ரிஷபாயன்னு சொல்லலையே, சாத்வதாம் ரிஷபாய. இப்படிப்பட்ட சாதுக்களுக்கு பாகவத பக்தர்களுக்கு தானே பகவான் தலைமையானவனாக, அவர்களுக்கு பிரபுவாக இருந்து, அவர்களுக்கு ரக்ஷகனாக இருந்து பகவான் ரட்சிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே சுகாச்சாரியர் சொல்கிறார். அவன் துராச்சாரத்தில் இருக்கட்டும், யோக சாதனங்கள் பண்ண தேவையில்லை. ஆனால் யோக சாதனங்கள்லாம் பண்ணி பகவத் பக்தி இல்லாமல் தன்னுடைய சாமர்த்தியத்தினால தன்னுக்கு அஷ்டமான சுத்திகள் கைவேற பெற்று விட்டேன், எனக்கு ஞானமல் விசாரம்லாம் பண்ண தெரியும், ஆத்மா வேற உடல் வேற தனியாக பிரிக்க தெரியும், கூடு விட்டு கூடு கூட பாய தெரியும், சரி இருக்கட்டும், பகவத் பக்தி இல்லையே. அவர்களுக்கு பகவான் விதூர காஷ்டாய முகுக்குயோகினாம், அப்படிப்பட்டவர்களுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கானாம் பகவான். அவர்களுக்கு பகவான் அகப்படுறதே கிடையாதான். ஆனால் பக்தர்களுக்கு பகவான் அவன் ஹிருதயத்தை விட்டு நீங்கிறதே கிடையாதான். நமோ அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம், நமோ நமக நமஸ்காரம் நமஸ்காரம். நமோ நமஸ்தே அஸ்த ரிஷபாய சாத்வதாம் விதூர காஷ்டாய முகுக்கு யோகினம் நிரஸ்த சாம்யாதி சயேன ராதசா ஸ்வதாமணி பிரம்மணி ரம்சியதே நம. யாரால பகவானுக்கு ஆக வேண்டியது இருக்கு? உன்னால என்னாலையா? நீ கொடுக்குற அந்த 2 வாழைப்பழத்துக்காக பகவான் ஏங்கிட்டு இருக்கிறான் சொல்லு. நீ கொடுக்குற அந்த தீர்த்தத்துக்காக தோயத்துக்காக பகவான் ஏங்கிட்டு இருக்கிறான். நீ கொடுக்குற வெத்தல் பாக்கு தாம்பலத்துக்காக பகவான் ஏங்கிட்டு இருக்கிறானா? இல்லையே. நீ சக்கரை பொங்கல் போடுவேன், நீ தத்தியானம் போடுவேன் அப்படின்றதுக்காக பகவான் ஏங்கிட்டு இருக்கானா? கிடையாது. ஸ்வதாமணி பிரம்மணி ரம்சியதே நமக, தன் ஸ்வரூபத்திலே தான் ஆனந்தப்பட்டு இருக்கிறானா. அவனுக்கு யாராலையும் எதையும் ஆக வேண்டியதே இல்லை பகவானுக்கு. ஆனால் நமக்கு பகவானால் ஆக வேண்டியது இருக்கு. அதனால் நம்மளுடைய சங்கம் வேணுன்றதுக்காக, நம்ம பகவான் திருவள்ளியில் சேர்த்துக்கணுன்றதுக்காக பகவான் நம் பூஜைகளை, அவனுக்கு சமமோ அவனுக்கு மேற்பட்டவளோ கிடையாது. அப்படி இருக்கும்போது அவனுக்கு யாரால் ஆக வேண்டியது இருக்கு? நிரஸ்த சாமியா அதிசயேன ராதசா ஸ்வதாமணி, தன் பூர்ணத்துவத்தில் இருக்கக்கூடியவனா பகவான். தன் பூர்ணத்திலிருந்து கொஞ்சம் கூட தன் மதிப்பை குறைச்சிக்காதவன், இறங்காதவன். நிரஸ்த சாமியாதிசயேன ராதசா ஸ்வதாமணி பிரம்மணி ரம்சியதே நமக. அப்படி தன் சொல்லி பிரம்மஸ்வரூபமாகிய தன் ஸ்வரூபத்தில் ரமித்து கொண்டிருக்கிறானாம் பகவான். இதை விட வேற என்னங்க வேணும்? இதை விட வேற என்ன வேணும்? பக்தர்களுக்கு எளியவன். ஆனால் குயோகினாம், மனசில் கபடங்களை வைத்துக்கொண்டு பலவித ஆசைகளை வைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு தூரக்க இருக்கான பகவான். அவர்களுக்கு பகவான் நெஞ்சில் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிட மாட்டானா. நமோ நமஸ்தே அஸ்த ரிஷபாய சாத்வதாம் விதூர காஷ்டாய முகுக்குயோகினாம். எவ்வளோதான் திருப்பி 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 யோக மார்க்கத்தில் இறங்கினாலும் பகவான் அவர்களுக்கு கிடைக்கிறதில்லை சொல்கிறார். நிரஸ்த சாமியாதி சயேன ராதசா ஸ்வதாமணி பிரம்மணி ரம்சியதே நமக. யத் கீர்த்தனம் யத் ஸ்மரணம் யதீக்ஷணம் யத் வந்தனம் யத் சிரவணம் யதர்ஹணம் லோகஸ்ய சத்யோ விதுனோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ. சுபத்ரே, அப்படிப்பட்ட மங்களகரமான பாதை ஒன்று இருக்கு, அதுதான் பக்தி மார்க்கம். அப்படிப்பட்ட புகழுடையவன் பகவான். எதனாலன்னா, எந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் செய்தாலோ, எத் கீர்த்தனம் எத் ஸ்மரணம், எந்த நாம ஆவர்த்தி பண்ணும்போ அந்த நாம சிந்தனையிலே ஒருத்தர் இருந்தான்னு சொன்னால் ராம 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 ராம, இல்லை பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் செய்தாலும், அருமையான லீலைகள்,
பக்த வாத்சல்யத்தினால பக்தரிடத்துல அவன் விளையாடுற விளையாட்டு இருக்கு பாரு, அடேங்கப்பா! எவ்வளவு லீலைகள், மனசை ரமிக்கத்தக்க லீலைகள், அமிர்தமயமான லீலைகள். அதெல்லாம் ஸ்மரணம் பண்ணுறதுக்கு பாக்கியம் இருக்கணும். உண்மையிலே சொல்கிறேன், இந்த பாகவதத்தில் ஒருத்தன் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டானா போதும், சத்தியமாக இந்த உலக ஆசைகள் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உலகத்தில் மயக்கக்கூடிய சக்தி இல்லைங்க. நாமளாக வாண்டடாக போய் அந்த உலக இச்சைகளில் வேணும், அந்த உலக இச்சையில் அனுபவிக்கணும்னு என்னவோ அந்த ஏற்கனவே அனுபவித்த வாசனையினால் கொஞ்சம் அதில் கொஞ்சம் மயங்கணுன்ற புத்தி நம்மளுக்கு வந்தால் கூட, ஆனால் அந்த உணர்வுகள் பார்த்தா செத்து போய் விட்டது. என்னது, பௌதிக இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய உணர்வுகள் இந்த பகவத் விஷயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி வீரியமாக அப்படி துள்ளலாக இருந்ததோ, இந்த உணர்வுகள் அதிகமாக உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த பேராவானது இப்பொழுது இல்லையே. நாமளே வலுவில் போய் மாயில் விழணும்னு நினச்சா அவட விழ முடியலையே. அதை அந்த மாயையானது அந்த அளவுக்கு மயக்கக்கூடிய சக்தியற்றதாக போய்விட்டதே. அது என்ன அதிசயம் இந்த பாகவதத்துக்கு மட்டும். ஏன்னா கிருஷ்ணஸ்வரூபத்தில் லயமாயிட்டு கிருஷ்ணனுடைய பக்தியில் ஒருத்தன் மயங்கிட்டவன் என்னமா உலகத்தில் தானே போய் விழுந்தா கூட அந்த மாயை இவனை மயக்கக்கூடிய சக்தி இல்லையா. அந்த மாய்க்கு இந்த சக்தி கிடையாது. பகவான் ஒருத்தர் இருக்கிற இடத்துல இருட்டு, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு வருமா அவன் மனசில்? உலக விஷயமான மாயை இவனை மயக்கிடுமா? எந்த ஆசையானா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட ஆசையானா இருக்கும். ஆனால் எந்த ஆசையை விட முடியலன்னு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் பகவானுக்கு தூரக்க இருக்கிறான், விட முடியல. ஏன்னா பகவான் அவர்களுக்கு பிடிபடலை. அந்த குயோகினாம் உலக விஷயமான ஆசைகள் நிறைய வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு என்னதான் கிருஷ்ண பக்தி பண்ணனாலும் பண்ண முடியாது. அவர்களுக்கு விதூர காஷ்டாய. ஏன்னா நீ உலக ஆசையில் தான் உனக்கு மெயினே உன்னுடைய நோக்கமே உலக ஆசை அனுபவிக்கிறது தான். ஆனால் வெளிப்புறமாக வேஷம் போடுற கிருஷ்ண பக்தனாக ஏதாவது ஒரு யோகம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன்னு வேஷம் போடுறேன். ஆனால் நோக்கமெல்லாம் கீழ் நோக்கம்தான். அப்படிப்பட்டவங்களுக்கு பகவான் தெரியும். என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறியா? உனக்கு விதூர காஷ்டாய முகுக்கு யோகினாம். திருப்பி பொய்யான யோகத்தில் பொய்யாக நீ யோகத்தில் முயற்சி பண்ணுறேன்னா திருப்பி யோகம் பண்ணால் கூட பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உன்னால் பகவானுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லையே. ஸ்வதாமணி பிரம்மணி ரம்சியத்தை நமக. நீ பண்ணுற பூஜையினால், நீ பண்ணுற யோகத்தினால் அவனுக்கு என்ன ஆக வேண்டியது இருக்குது? ஆனால் பக்தன் கண்ணீர் வெடிக்கிறான் தெரியுமா? உண்மையான பக்தியோட அந்த பக்தனுக்கு பகவான் பிடிபட்டுறானா. நீ பொய்யா கண்ணீர் வெடித்தா கூட சரி, நீ பொய்யா பக்தி பண்ணால் கூட சரி, என்னிடத்துல நீ வந்துட்ட சொன்ன பகவானை விலக்கி வைத்து நீ வரட்டுத்தனமாக ஒரு யோக சாதனங்களோ வரட்டுமாட்டத்தனமான வெறும் வேதாந்த விசாரங்களோ பண்ணிட்டு இருந்தால் பகவான் பிடிபட மாட்டான். ஆனால் எந்தவித தகுதியும் இல்லாமல் பகவான் ஒருத்தந்தான் கதி அப்படின்னு நீ சரணாகதி அடைஞ்சதுன்னு சொன்னால் பகவானுடைய கிரேஸ் உனக்கே உரியது. ஆமாம், அவனை விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது. நிரஸ்த சாம்பிய அதிசயேன, அவனுக்கு சமமும் எதுவும் கிடையாது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட, சபாஷ். அப்போ மாய் உன்னை என்னமா தொடும்? நீயே போய் மாயில் வேணும்னு அந்த மாயானது செத்து போயிடுமே, மாயானது அற்று போயிடுமே. மாயை உணர்வுகளுக்கு மாயை உன்னை மயக்கத்துக்கான சக்தி அற்றதா போயிடுமே. கண் கூட பார்க்குறோமே இதெல்லாம். ஏதோ இப்போ பகவத் பக்தியில் வந்துட்ட பிறகு நல்லா பகவத் பக்தியில் ரமிச்சுட்டு இருந்து சரி மாயா சுகங்களில் கொஞ்சம் ரமிக்கலாமே அப்படின்னு போனால் மாயா சுகங்கள் நம்மளை மயக்கலையே. மயக்க சக்தி அற்றதா. முன்னை எந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தி இல்லாத போது ஈடுபட்டோமோ, ஆனால் இப்போ கிருஷ்ண பக்தியில் வந்துட்ட பிறகு அந்த அளவுக்கு ஈடுபாடு ஏற்படலையே. அதில் பட்டுதல் தோன்ற மாட்டேன் என்கிறதே. லௌகிக சௌக்கியங்களுக்காக யாரையெல்லாம் நம்ம அண்டி இருந்தோமோ அவர்களை பற்றி இப்போ திரும்பியே பார்க்க வேண்டாம்னு தோன்றதே. ஆமாம், உலக விஷயங்களில் போய் இவர்களால் போனால் பணம் கிடைக்கும், இவரிடத்துல போனால் பணம் கிடைக்கும், பொன் கிடைக்கும், சொத்து கிடைக்கும், சுகம் கிடைக்கும், ஏதோ இவர்களாலே ஒரு சுகம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ஆரம்பத்தில் இருந்த அந்த காலகட்டங்கள்லாம் நினச்சி பாருங்க. இன்றைக்கி கிருஷ்ண பக்தியில் இருக்கும்போது இந்த கிருஷ்ண சுவையை சுவைச்சிட்ட பிறகு இவரிடத்துல போகணுன்ற எண்ணமே வரமாட்டேன்றதே. இவரிடத்துல இருந்து அந்த
பணத்துக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ இவர்களால் வரக்கூடிய சுகத்துக்காகவோ இவர்களிடத்தில் நெருங்கணுன்ற புத்தியே வரமாட்டேன்றது. அது எப்படி இந்த ஒரு அதிசயம், எப்படி இந்த மேஜிக் நடந்தது? எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இந்த அதிசயம் நடந்தது, எப்படி இந்த அற்புதம் நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் பகவானுடைய பெரிய, அதுதான் சொல்றார், எத் கீர்த்தனம் எத் ஸ்மரணம் எதீக்ஷணம் எத் வந்தனம் எத் சவணம் எதர்கணம் லோகஸ்ய சத்யோ விதுநோதி கல்மஷம். என்ன பண்றாங்களா? தொடைத்தெறியப்படுகிறதாம் அவன் மனசில் உள்ள கல்மஷங்கள் எல்லாம். என்னென்ன லோகஸ்ய சத்யோ, உடனே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்தான் பகவானத்தில் பண்ணக்கூடிய பக்தி. என்னென்ன பாதை போடுறாரு பாருங்க. எத் கீர்த்தனம், ஒரு அரை மணி நேரம் டெய்லி நாம சங்கீர்த்தனம் பண்ணு. சரி, அடுத்தது எத் ஸ்மரணம், பகவான் ஸ்வரூபத்தை, சங்கு சக்கரம் கதை பத்மம், அருமையான அந்த ரூபலாவரியத்தை தியானம் பண்ணு. மகாலட்சுமியுடைய வாசம், ஸ்ரீமத்சம் என்ற மறு, நவரத்ன கச்சிதமான கிரீடம், ஸ்வர்ண ஒட்டியானம், அப்படிப்பட்ட தங்க நூபுரங்கள், இடுப்பில் ஒட்டியானம், கோடி அண்டங்களுடைய சாவி இடுப்பில் கொத்து கொத்தாக தொங்குறதாமே, அந்த மஞ்சள் பட்டாடை மேலே இடுப்பில் ஒட்டியானம் அணிந்து கொண்டு இருக்கிறானமே, அந்த கிருஷ்ணனை தியானம் பண்ணு. அருமையான மஞ்சள் பட்டாடைக்கு ஏற்ற மாதிரி அன்னங்கரையில் இருக்கிற பகவானுக்கு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற மஞ்சள் பட்டாடை. சரி, மஞ்சள் நிறமான மஞ்சள் பப்பி, பீத கௌசேய வாசசம், ஓகே, அவனுடைய மஞ்சள் பட்டாடை தியானம் பண்ணுங்க. காலில் நூபுரங்கள், பெண்கள் கொலுசுன்னுவாங்க, காலில் சதங்குகள் அணிந்து கொண்டு இருக்கிறான். முத்து முத்தான அவனுடைய நகங்கள், அந்த நகத்தில் காந்தி டால் அடிக்கிறது தான். இதெல்லாம் தியானம் பண்ணலாமே. அப்படி மனசு டக்குன்னு அபகரிக்கக்கூடிய சங்கு சக்கரம் கதை பத்மம் இவைகளை தாங்கிய சதுர்புஜ சேவையோடு பகவானை தியானம் பண்ணலாம். இல்லை மயில்பிழி வித்தியஸ்த பாதனாக 3 வளைவுகள் கொண்ட அந்த கிருஷ்ணபுஷ்டமாக, அந்த முரளிதரனாக, மயில்பிழி அணிந்து கொண்டிருக்கிற, சாயக்கொண்டை அணிந்து இருக்கிற, சுறுசுறான கேசங்கள் 4 பக்கமும் பறவை விட்டு கொண்டிருக்கிற அந்த கோடி மன்மதல் ஆவண்யனாக, 5 வித சந்தனங்களால் பூசப்பட்ட திருமேனியோடு கூட வனமாலையை தரித்திருக்கின்ற அந்த கிருஷ்ண பரமாத்மாவை தியானம் பண்ணலாமே. இல்லை கோதண்டபாணியாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியா கிரீட குண்டலோடு பிரகாசிக்கின்ற அந்த மகா பிரபுவை, ராமச்சந்திர பிரபுவை, மஞ்சள் பட்டாடை அணிந்து கொண்டிருக்கிற அந்த ராமச்சந்திரமூர்த்தியை தியானம் பண்ணலாமே. சீதா லக்ஷ்மணனோடு சேர்ந்து, ஆஞ்சநேயரோடு சேர்ந்து தியானம் பண்ணலாமே. இப்படி தியானத்துக்கு ஆஸ்பதமான மூர்த்தியாக இல்லை உனக்கு. நரசிம்மரை வழிபடக்கூடாதா, வராகமூர்த்தி வழிபடக்கூடாதா? இப்படி தியானத்துக்குரிய எத்தனை வழி உனக்கு பிடிச்ச ரூபத்தில் தியானம் பண்ணேன். அப்படி நம்மளுக்கு வெரைட்டியாக பகவான் அப்படி அவதாரம் பண்ணியிருக்கானே. எந்த ரூபம் உனக்கு பிடிக்குமோ அந்த ரூபத்தில், எந்தெந்த வாசனை உள்ளவர்களோ அந்தந்த வாசனைக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூபத்தில் பகவான் வழிபடலாமே. உனக்கு இந்த அவதாரம், எனக்கு வாமன அவதாரம் பிடிக்கும், திரிவிக்ரம அவதாரம் பிடிக்கும் அப்படின்னா திரிவிக்ரம அவதாரத்தில் தியானம் பண்ணலாமே. எவ்வளோ இல்லை அவதாரங்கள், எக்கச்சக்கமான அவதாரங்கள் ஹயக்கிரீவ வடிவத்தில் இருக்கான் பகவான். வித்தைக்கு நல்லா படிப்பு வரணும்னா ஹயக்கிரீவ ஹோமம் பண்ணி அதில் கலந்து கொள்வார்கள். பழசங்கள்லாம் போய் அந்த ஹயக்கிரீவ ஹோமத்தில் கலந்து பண்ணுவாங்க. ஏன்னா ஹயக்கிரீவம் வித்தைக்கு அதிபதி இல்லையா? ஏன்னா வேதத்தை மீட்டு கொடுத்த அவதாரம் ஹயக்கிரீவ அவதாரம். அது மாதிரி ஹயக்கிரீவ ரூபத்தை பகவான் ஹயக்கிரீவ அவதாரம் எடுத்தார் இல்லையா? அந்த ரூபத்தை தியானம் பண்ணலாமே. எவ்வளோ ரூபங்கள் இருக்குது தியானம் பண்ணுறதுக்கு. அப்படி எத் ஸ்மரணம் எதீக்ஷணம், வீட்டில் இருக்கிற விக்கிரகத்தில் ராதாகிருஷ்ணனை எப்பொழுதும் பார்த்து கொண்டிரு. உனக்கு இதுவே பெரிய சாதனம் ஆயிற்று. இப்படி எத் கீர்த்தனம் எத் ஸ்மரணம் எதீக்ஷணம் எத் வந்தனம், அந்த பகவான் நம்ம வீட்டில் இருக்கிற விக்கிரகத்தில் ரூபத்தில் இருக்கிற பகவான் இடத்துல விழுந்து சேவித்து கொண்டிரு, வந்தனம் பண்ணு. அந்த பகவான கதைகளை யாராவது ஒரு பாகவதர் வாக்கில் அனவரதம் பகவானுடைய கதைகளை போய் கேளு. எத் சிரவணம் எதர்கணம், அந்த பகவானுக்கு நிறைய புஷ்பங்களை போட்டு துளசியை போட்டு ஆஞ்சி பகவானுக்கு பூஜைகள் பண்ணு. இப்படி பகவானுடைய சேவைகள் செய்யறதுக்கு அருமையான அவகாசம் பகவான் நல்ல கைகள் கொடுத்துருக்கான், கண்ணை கொடுத்துருக்கான், கால் கொடுத்துருக்கான், காது கொடுத்துருக்கான், வாக்கு கொடுத்துருக்கான். அருமையாக அதெல்லாம் பயன்படுத்தலாமே. அருமையாக பகவத் சேவையில் உல்லாசமாக நல்லா என்ஜாய் பண்ணலாமே. இது மாதிரி வழிமுறைகள் இருக்கு, மகான்களால் பாதை போடப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் சுகாச்சார ஸ்தோத்திரத்தில் சொல்றாரு இந்த ரகசியங்கள் எல்லாம். இப்படி பகவானை வழிபட்டா அருமையாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா?
ஒரு திவ்யமாக இருக்கும், அந்த தெய்வ சாநித்தியம் நிறைஞ்சிருக்கும். அந்த ஒரு சந்தோஷத்துக்கு இணைய எதுவுமே கிடையாதுங்க. சத்தியமாக சொல்கிறேன். அந்த சந்தோஷத்துக்கு இணையாக இப்படி மனசை சுத்தமாக்கி விட்டு அசுத்தமான லோக விஷயங்களில் ரமிக்கணும்னு ஆசை வருமா? என்னமா எழும்ப சொல்லும் பார்க்கலாம். சத்தியமாக வரவே வராது. அதான் சொல்கிறார், இப்படி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உலகத்தில் உள்ள கல்மஷங்களில் உழலன்ற எண்ணம் வரவே வராதான். லோகஸ்ய சத்தியோ விதுநோதி கல்மஷம். கல்மஷம் அப்படி கொஞ்சம் நெஞ்சம் முன்ஜென்ம வாசனையினால நம்மளே போய் மாயில விழனாலும் விழ மாட்டோமா, தொடர்ச்சி எடுத்துருமா ஹிருதயத்தில். அந்த அசுத்தத்தை நமக்குள்ள அந்த பழைய உணர்வுகளை, தீய உணர்வுகளை, லௌகிக சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வுகளை அடியோடு தொடர்த்து விடுகிறதாமே. அப்படிப்பட்ட கல்மஷத்தை போக்கி விடுகிறதாமே. அப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தியாம், அப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தியாம். அதான் சொல்கிறார், லோகஸ்ய சத்தியோ விதுநோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே. அப்படிப்பட்ட மங்களகரமான சுபத்ர ஸ்ரவசே, அப்படிப்பட்ட மங்களகரமான புகழுடைய அந்த பகவானுக்கு நமஸ்காரம், நமோ நமக அப்படின்னு சொல்கிறார். தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமக. யத் கீர்த்தனம் யத் ஸ்மரணம் யதீக்ஷணம் யத் வந்தனம் யத் ஸ்ரவணம் யதர்ஹணம் லோகஸ்ய சத்யோ விதுநோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமக. அதுக்கு பிறகு அந்த ஒரு கல்மஷமானது வேலை செய்யாது. நமக்கு உலக விஷயமான ஆர்வங்கள் எழும்பவே எழும்பாது. நிச்சயமா சத்தியமாக சொல்கிறேன். சத்யோ அப்படின்னு சொல்லியிருக்கு, நான் சொல்ல பாகவதத்தில் சொல்லியிருக்கு. சத்திய லோகஸ்ய சத்யோ விதுநோதி கல்மஷம். விதுநோதி கல்மஷம் தொடைத்தடியப்படுகிறது அந்த கல்மஷமானது. அப்படியேப்பட்ட தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமக. அப்படிப்பட்ட மங்களகரமான கீர்த்தி உடையவனே பகவானே, மங்களகரமான புகழை உடையவனே பகவானே, உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறார் இங்கே சுகாச்சாரியார். தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமக. சந்நியாசிகள்லாம் கூட விசக்ஷனா, ஆனால் சந்நியாசத்துக்கு ரொம்ப சாமர்த்தியம் வேணும், நல்ல புத்திசாலித்தனம் வேணும். ஆமாம், பற்றற்ற நிலை வேணும், மனசை ஜெயிச்சிருக்கணும், கடினமான சாதனைகள் அதெல்லாம். விசக்ஷனா அதுக்கான தகுதி உள்ள. விசக்ஷனாய சரணோபசாதனாத்து. பகவான் திருவடிகள் அடைகிறதுக்கு சாதனைகளாக அவர்கள் சாதனை பண்ணால் சோதனை நிச்சயம். சந்நியாச தர்மன்றெல்லாம் ரொம்ப கடினமான இருக்கும், அதுக்கு சாதனைகள்லாம் நிறைய பண்ணுறாங்களாம் யோகிகள்லாம், சன்னியாசிகள்லாம் பகவான் திருவடி அடையிறதுக்காக. விசக்ஷனாய எது சாதனம்னா பகவான் சரணத்தை உபாசிக்கிறது தான் பெரிய சாதனை. அந்த உபாசன சாதனைகள் செய்கிறார்கள். சரணோபசாதனாத்து சங்கம் யதஸ்யோபயதோ அந்தராத்மனக. எல்லா குடும்பம், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் சொத்து சுகத்தெல்லாம் திறந்துட்டு சன்னியாசிகளாக வரக்கூடிய அப்படிப்பட்ட விசக்ஷணர்கள், அப்படிப்பட்ட சாமர்த்தியசாலிகள். ஆமாம், அவர்கள். ஏன்னா அவ்வளோ லேஸில் எல்லா பட்டுதலும் விட்டுற முடியுமா? எவ்வளோ பெரிய சாதனை, அப்படிப்பட்ட அஷ்டாங்க யோக பயிற்சியெல்லாம் பண்ண முடியுமா? சன்னியாசிகளுக்குரிய நியமங்கள்லாம் எவ்வளோ கடினமானது தெரியுமா? சொல்கிறதுக்கு சுலபம், ஆனால் பிரம்மச்சரியத்தை, சத்தியத்தை எல்லாத்தையும் அப்படி தீவிரமாக கடைப்பிடிக்கணும் சன்னியாசிகள். அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். அந்த சாமர்த்தியம் உள்ளவர்களுக்கு தான் அது தகுதியாம். அதான் சொல்கிறார், விசக்ஷனாய சரணோபசாதனாத் சங்கம் ஜபத் விதஸ்யோபயதோ அந்தராத்மனः விந்தந்தி பிரம்மகதிம் கதத்லமா தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமக. அப்படி இருந்தது அந்தராத்மாவுக்குள்ள பகவானை தியானம் செய்து கொண்டு அவர்களெல்லாம் கூட பகவானை அடைகிறார்களாம். அந்த மங்களகரமான பகவானை அடைகிறார்கள் அப்படி சொல்லிட்டு அந்த பிரம்மகதியை அடைகிறார்கள். விந்தந்தி அடைகிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள், அடைகிறார்கள். விந்தந்தி ஹி பிரம்மகதிம் கதக்லமஸ் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமக. சில பேர் தபஸ்விகள், தானவர்கள். இப்போ நம்ம என்ன சொன்னோம், முதல் பக்தி யோகம் சொன்னோம், அடுத்தது சந்நியாசம், ஞான யோகத்தை சொல்கிறார். அப்படியாப்பட்ட ஞானிகள்னால் ஆத்ம விசாரம் பண்ணி பகவானுடைய திருவடி கமலங்களை அடைகிறார்கள். ஆத்ம விசாரம் பண்ணி அந்த நைஷ்கர்மியத்தில், அதாவது என்னென்னா கர்மாக்களை விட்டவர்களாகிய அந்த சந்நியாச நிலையில் உறுதியாக நின்று பகவானை அடைகிறார்கள். அப்படி இன்னொரு சில பேர் கர்ம மார்க்கத்தில் போகக்கூடியவர்கள். அந்த கர்மாலாம் கூட
பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணனா பிரயோஜனமுடையதாக ஆகாது. யாருன்னா தபஸ்வினோ தானபரா யசஸ்வினோ மனஸ்வினோ மந்திரவித சுமங்கலாக க்ஷேமம்ன விந்தந்தி வினாயதர்ப்பணம் தஸ்மை சுபத்ர ஷவசே நமோ நமஹ. அதுதான் பகவான் கீதையில் சொல்கிறார், எத் கரோஷி எதஸ்னாஷி எத் ஜுஹோஷி ததாசியத்து எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஷ்வம் அதர்ப்பணம். எதை செய்கிறாயோ, எதை உண்கிறாயோ, எந்த தபஸ் செய்கிறாயோ, அதுதான் இங்கே சொல்கிற தபஸ்வினோ தானபரா. எதை தானம் செய்கின்றாயோ, எத் கரோஷி எதஸ்னாஷி எத் அஸ்னாஷி எத் ஜுஹோஷி, எதை யாகம் செய்கிறாயோ, எஜ்ஜுஹோஷி ததாசியத்து எத் தபஸ்யசி. இங்கே வந்து தானபரா சொல்கிறார், தானத்தை உயர்வாக கொண்ட தபஸை தானம் பண்ணுறவங்க, தபஸ் பண்ணுறவங்க, தபஸ்வினோ தானபரா இங்கே சொல்கிறார். தபஸ்வினோ எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஷ்வ மதர்ப்பணம். அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானமாக இங்கே அமைஞ்சு போச்சு. அப்படி எதெல்லாம் வந்து மதர்ப்பணம் பகவான் சொல்கிறாங்க, எனக்கு அர்ப்பணம் பண்ணணும், அப்போ தான் அவர்கள் எல்லா விதமான சுபாசுபங்கள் ஆகிய புண்ணிய பாபங்கள்லேருந்து விடுபடுகிறார்கள் என்று பகவான் சொல்கிறாங்க கீதையில், இல்லையா? இல்லைன்னா புண்ணிய பாபத்திலேருந்து அவர்கள் விடுபட முடியாது. புண்ணியத்துக்கு தகுந்தபடி பிறவியும் எடுக்கணும், பாபத்துக்கு அனுபவிக்கிறதுக்காக பிறவி எடுக்கணும். சுபா அசுப பழையர் ஏவம் மோக்ஷியசே கர்மபந்தனைகி. அப்போ கர்மபந்தங்களில் விடுபட்டு அவர்கள் மோட்சம் அடைகிறார்கள். அதாவது கர்மபந்தங்கள்லேருந்து விடுபடுகிறார்கள், விடுபடுறதே மோட்சம். அப்படியேப்பட்ட சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்த மாமுபைஷ்யசி. அப்படியேப்பட்ட சந்நியாச யோகிகள்லாம் அப்படி விடுபட்டு என்னை வந்து அடைகிறார்கள். அவள் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணனா இத்தனையும் பிரயோஜனமற்றது. என்னதான் தபஸ் பண்ணு, என்னதான் தானங்கள் பண்ணு, என்னதான் நீ புகழி வளர்த்துக்கோ இந்த உலகத்தில், இல்லை நீ மனஸ்வினை நல்ல தியானத்தில் சிறந்தவனாக, மனஸ்வியை நல்ல தாராள மனம் படைத்தவனாக கூட இருந்துக்கோ. மனஸ்வினக மந்திரவிதக சகலம் மந்திரங்கள்லாம் தெரிஞ்சிருந்தால் கூட பகவத் பக்தி இல்லைன்னு சொன்னால், எனக்கு அர்ப்பணம் பண்ணலன்னு சொன்னால், இவைகள்லாம் உன்னை பந்தப்படுத்திடும். சுபாசுப இவைகளுள்ள நன்மை தீமைகளுக்கு ஏற்ற மாதிரி பிறவிகளை உண்டாக்கிடும். அவைகளுக்குரிய நன்மை அவைகளுக்கு பாப புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும். மீண்டும் மீண்டும் பிறப்பிறப்பில் போய் மாட்டிண்டு கஷ்டப்படுவேன் அப்படின்னு பகவத்கீதையிலும் சொல்கிறார், இந்த இடத்துல சுகஸ்துதியிலும் சொல்லப்படுகிறது. அதனால் அதை அர்ப்பணம் பண்ணலைன்னா அவனுக்கு எப்படி மங்களம் ஏற்படாதோ, அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாதான் அவனுக்கு மங்களம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாருங்க. தபஸ்வினோ தானபரா யசஸ்வினோ மனஸ்வினோ மந்திரவித சுமங்கலாக க்ஷேமம்ன விந்தந்தி. அவர்கள் உண்மையிலே க்ஷேமம் பாதுகாப்பை அடைய வேண்டும் என்றால் க்ஷேமம்ன விந்தந்தி வினாயதர்ப்பணம் தஸ்மை சுபத்ர ஷவசே நமோ நமக. அப்படிப்பட்ட மங்களகரமான கீர்த்தி உடையவனானே பகவானே உனக்கு நமஸ்காரம் என்று சொல்கிறார் சுகர். எத்கரோஷி எதஸ்னாசி எஜ்ஜுஹோஷி ததாசியத்து ததாசி. தானம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எத் தபஸ்யசி கௌந்தைய தத் புருஷ்வம் அதர்ப்பணம் சுபா அசுப பலர் ஏவம் மோக்ஷசே கர்மபந்தனைகி சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தோ மாமோ உபைஷ்யசி. அப்படிப்பட்ட சந்நியாச யோகிகளுக்கு என்னை வந்து அடைகிறார்கள். எனக்கு அர்ப்பணம் பண்ணதுனால தான் அவர்களும் சேமத்தை அடைய முடியும். அர்ப்பணம் பண்ணலன்னா சேமத்தை அடைய முடியாது. ஆமாம், பிறவிகளை தான் கொடுக்கும். அப்போ பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணலன்னா நாம் செய்கிற புண்ணிய காரியங்களோ எல்லாத்தையுமே வந்து நாம் செய்கிற தபஸோ தானமோ யாகமோ எல்லாத்தையும் கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து அப்படின்னு செய்யணுமா. அப்படி செய்தால் தான் நம்ம பொழைச்சிக்க முடியுமா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆமாம், இப்படி இவர்களை வந்து கர்மயோகிகளை சொல்கிறார். முதல்ல வந்து பக்தி யோகியை சொன்னார், அப்போ சன்னியாசி யோகியை சொல்கிறார். சன்னியாசி யோகியினுடைய லட்சணம் என்னன்னு சொன்னார். ஞானத்தினால விசாரம் பண்ணி சன்னியாச தர்மத்தில் நிலைத்திருந்தால் கூட கிருஷ்ண வழிபாடு இல்லைன்னா அவர்களும் சேமம் அடைய முடியாது. அவர்களும் வந்து சங்கத்தை திறந்து வைராகியம் ஞான வைராகியம் அடைந்து கடினமான பகவானுடைய உபாசனை என்ற சாதனங்களை கடைபிடித்து பகவானை அடைகிறார்கள். யோக சாதனங்களால் பகவான் அடைகிறார். அப்படிப்பட்ட சன்னியாசிகளுக்கும் பகவான் தான் கதி, வேறு யாரும் கதி இல்லை. பகவானை புறமே தள்ளிட்டு அவர் சன்னியாசம் பண்ணோம்னா சன்னியாசம் கூட சித்திக்காது. அவ்வளோ சாமர்த்தியம் இருந்த விசக்ஷனாக அப்படிப்பட்ட சாமர்த்தியம் கூட பலன் அளிக்காது. அப்போ பக்தி மார்க்கத்தில்
சிரவணம் கீர்த்தனம் இது மாதிரி ஒரு வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாரு சுகாச்சாரியர். அடுத்ததாக சந்நியாச தர்மத்தினுடைய கஷ்டங்களையும் அது எப்படி அடையணுன்ற முறையும் சொல்லியிருக்காரு. அடுத்தது கர்ம மார்க்கத்தில் இருப்பவர்கள் பகவதர்ப்பணம் பண்ணலான்னு சொன்னால், இப்போது யாக கர்மாக்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணுறாங்க, கட்சி ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு தான் முடிகிறாங்க. பகவதர்ப்பணம் பண்ணலன்னா க்ஷேமம் அடைய முடியாதுன்னு இந்த இடத்துலையும் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதே சமயத்தில் பொய்யான யோகிகளுக்கு பகவான் அடையப்படுறதில்லை, உண்மையான பக்தர்களுக்கு பகவான் அடையப்படுறான் அப்படின்றத நம்ம சாத்வதம் ரிஷபாய் அப்படின்ற அந்த ஸ்லோகத்துலேயும் சொல்லியிருக்கோம். இப்போ 4 ஸ்லோகங்களை பார்த்தோம். அடுத்ததாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு, அவர்கள் தபஸ்விகளாக கர்மயோகிகளாகவும் இருக்க வேண்டாம், பக்தி யோகிகளாக கூட இருக்க வேண்டாம், சன்னியாசி யோகிகளாகவும் இருக்க வேண்டாம், அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணக்கூடிய தியான யோகிகளாகவும் இருக்க வேண்டாம். என்ன வேணும் அப்படின்னா, இதற்கெல்லாம் ஒரு சாமர்த்தியம் வேணும், பக்திக்கு விசுவாசம் வேணும், கர்மாவுக்கு ஆச்சாரம் வேணும், சந்நியாசத்துக்கு வைராக்கியம் வேணும், ஞானம் வேணும். இல்லைன்னா சந்நியாசம் சித்திக்காது. ஞானத்துக்கு வைராக்கியம் வேணும், இல்லைன்னா ஞானம் திருடப்படாது இல்லையா? உலக ஆசைகளை விட்டவர்களால் தான் ஞான சாதனத்துக்கு உரியவராக இருக்கிறார்கள், இல்லைன்னா முடியாது. அதுக்கப்புறமா ஒரு வழியை சொல்கிறா பாருங்க. கிராத ஹூணாந்திர புலிந்த புல்கசா ஆபீர கங்கா யவனா கஷாதய ஏ அந்நேச்ச பாபா யதுபாஸ்ரயாஸ்ரய ஸ்ருத்யந்தி தஸ்மை விஷ்ணவே நமக. 4 வர்ணாசிரம தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வர்ணாசிரமத்துக்கு உரியவர்கள் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள். இந்த 4 வர்ணத்தவர்கள் மட்டும்தான் வர்ணாசிரம தர்மத்துக்கு உரியவர்கள். இவர்களுக்கெல்லாம் தர்மங்கள் கடைபிடிச்சு பகவானத்தில் வரலாம். ஆனால் தர்மங்களே சொல்லப்படாதவர்கள் இருக்கிறாங்க. எதுனா அந்த சூத்திரனுக்கு கீழ்நிலைப்பட்டவர்கள், அவர்கள் பிறப்பால் ஜாதியில் தாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு தர்மமே சொல்லப்படலை. அப்படி ஜென்ம நீச்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கர்ம நீச்சர்களும் இருக்கிறாங்க. இவரெல்லாம் பிறப்பாலேயே கிராத ஹூணாந்திர புலிந்த புல்கச அது மாதிரி கீழ்நிலையில் சூத்திரனுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சண்டாளர்கள் இவரெல்லாம் இருக்காங்க இல்லையா? இவரெல்லாம் சண்டாளர்கள்லாம் இது மாதிரி நீச்சத்தனமாக வாழ்க்கை நடத்துபவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தர்மங்கள் சொல்லப்படலை. அப்படிப்பட்ட நீச்சர்களுக்கெல்லாம் அப்போ கதி இல்லையா அப்படின்னா கதி இருக்குது. அது இருக்கட்டும். இன்னொரு விஷயம் சொல்கிறார், கர்மனா நீச்சர்கள். இவர்கள் என்னென்னா பிறப்பால நீச்சர்கள் தான் இப்போ கிராதர்கள், ஹூணா, ஆந்திர, புலிந்த, புல்கசா இவர்கள். ஆனால் கர்மனா நீச்சர்கள் யாருன்னா, தர்மம் சொல்லப்பட்டும் பிராமணர்லாம் இருந்தும், சத்திரியனாக இருந்து, வைசியனாக இருந்து, சூத்திரனாக இருந்து கர்மங்கள் சொல்லப்பட்டும் அதை அஸ்ரத்தையினாலேயோ அதாவது சோம்பேத்தனத்தினாலேயோ அதை செய்யாமல் விட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் ஏன் அந்நேச்ச பாபா அப்படிப்பட்ட கர்மனா நீச்சர்கள் இவர்கள்லாம் தர்மங்கள் சொல்லியிருந்தும் அதை கடைபிடிக்காத விட்டவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் உண்டா? பிறவிலேயே கர்மாக்களை இவர்கள் தர்மங்களே சொல்லப்படலை, அவர்கள் கர்மத்தை விட்டதுனால அவர்கள் நரகத்துக்கு போய்விட மாட்டார்களா? அதே சமயத்தில் கர்மங்கள் சொல்லப்பட்டும் அஸ்ரத்தையினாலேயோ சோம்பேறித்தனத்தினாலேயோ விட்டவர்களாகிய இவர்களுக்கு அதே சமயத்தில் நம்பிக்கை இல்லாமல் சாஸ்திரங்களில் நாஸ்திக நம்மளுடைய தர்மங்களில் பகவத் விஷயமான தர்மங்களில் நம்பிக்கையின்றி நாஸ்திகத்தில் உயர்ந்த குலத்தில் பிறந்தோம், ஆனால் நாஸ்திகத்தன்மையை பற்றி கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் கதி உண்டா? அதான் சொல்கிறார், கிராத ஹூணாந்திர புலிந்த புல்கசா ஆபீர கங்கா யவனா கசாதயா ஏ அந்நேச்ச பாபான்றது யாருன்னா கர்மனா நீச்சர்கள். கிராத ஹூணாந்திரன் சொல்கிற ஜென்மனா நீச்சர்கள். இந்த ஜென்மனா நீச்சர்களுக்கும் கர்மனா நீச்சர்களுக்கும் ஒரு கதி உண்டான்னு சொன்னால், இவரெல்லாம் தப்பிச்சோம் பொழிச்சோன்னு சொல்லிட்டு ஒரு மகான்களை போய் ஆசிரிச்சா, எந்த பகவானை ஆசிரித்த அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லக்கூடிய அந்த அடியாருடைய பாதத்துளியை சேவித்தால் அவர்களும் கரையேறி விடுகிறார்கள். அப்படி பகவான் கருணை காட்டிடுறானா. எது உபாசிரிய ஆசிரியா சுத்தியந்தி தஸ்மை. அந்த மகான்களை ஆசிரிச்சதுனாலே அவர்களுக்குள்ள நாஸ்திக புத்தியானது அடியோடு போய்விடுகிறதாம். அவருக்கு அந்த அஸ்ரத்தையானது போய்விட்டு ஸ்ரத்தையோட முழு முயற்சியோட கிருஷ்ண பக்தியில் அப்படி ஆர்வத்தோடு அவாவோட அந்த பேராவலோட கிருஷ்ண பக்தி புஷ்டமாக கிருஷ்ண புஷ்டியாக அந்த கிருஷ்ண பக்தி புஷ்டியாக அப்படி தெம்போட பூர்ண ஆனந்தத்தோடு அனுஷ்டிக்கின்ற அந்த புத்தியானது பக்தர்கள் சங்கத்தினால்தான் கிடைக்குமா.
அப்படியேப்பட்ட கிராத ஹூணாந்திர பொழிந்த புல்கசா. அப்படியேப்பட்ட நீங்கள் பார்க்க ஹிப்பிகள் சொல்லுவாங்க அமெரிக்காவில் பார்த்தா, அவரெல்லாம் என்னென்னா கிருஷ்ணன் யாருன்னே தெரியாதான். ஆச்சார அனுஷ்டானம் ஒன்றுமே கிடையாது, ஒரு சதாச்சாரத்தில் இல்லை. அவரெல்லாம் கைவிட்ட கேஸ். எந்த தர்மத்துலையும் கிடையாது, அவர்கள் சூத்திர தர்மத்திலோடு கிடையாது. ஆமாம், தர்மம்னாவே என்னன்னு தெரியாது. கண்டமணிக்கு மதுபானம் பண்ணிட்டு மாம்ச பக்ஷணம் பண்ணிட்டு ஸ்திரீகளோட உல்லாசமாக இப்படி இருந்தவர்கள், நீச்சலாக இருந்தவர்கள். அப்படியேப்பட்ட ஹிப்பிஸ்லாம் சொல்லுவாங்க. அப்படியேப்பட்டவர்கள் ஒரு சாது போனார், பரம பாகவத். அப்பா, அந்த சாது நினைச்சாலே பாக்கியம் இருந்தால் தான் நினைக்க முடியும். நினைச்சாலே நினைக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். ஸ்ரீல பிரபுபாதா, ஜெய பிரபுபாதா, ஜெய பிரபுபாதா, ஜெய பிரபுபாதா, ஸ்ரீல பிரபுபாதா, ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். அந்த மகாத்மா போய் காலை வச்சாரு. தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ. அவர்களுக்கு எல்லாருக்கும் மங்களம் ஏற்பட்டு விட்டது. இந்த ஸ்லோகத்துக்கு அவர் தான் அர்த்தம். தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நம நமஹ. அவரெல்லாம் சுபத்திரம் மங்களம் உண்டாயிடுத்து அவர்களுக்கு. இந்த பிரபு போய், ஸ்ரீல பிரபுபாதா போய், கிருஷ்ணனே வேற இல்லை, ஸ்ரீல பிரபுபாதா தான் கிருஷ்ணரே. அந்த மகாத்மா போய் கிராத ஹூணாந்திர புளிந்த புல்கசா அப்படின்ற எந்த நிலையில், இந்த நிலையில் இருக்கல, இதோட கீழ்நிலையில் இருந்தவங்க, அப்படியேப்பட்டவரெல்லாம் கூட சாதுக்களாக மாற்றி, இன்னைக்கு அவரெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட கீழ்நிலையில் இருந்தவர்கள் கூட சொல்ல மனசு வரல. அப்படி ஒரு வைஷ்ணவர்களாக, சன்னியாசிகளாக எப்படி மாற்றினாரு? எப்படி இந்த மேஜிக் நடந்தது? என்ன ஒரு மேஜிக், என்ன ஒரு ஆச்சரியம் இது, சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம், இந்த அதிசயம் எப்படி நடந்தது? அப்படி ஒரு பெரிய மிராக்கள் நடந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா? எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும் அந்த மிராக்கள்? அப்படி ஒரு பக்த சங்கத்தினால அவரெல்லாம் பவித்திரம் அடைகிறார்கள். எப்படி ஆச்சரியம், பெரிய மிராக்கள் தான் அது. யார்? ஸ்ரீல பிரபுபாதா போய் அத்தனை பேரை மாற்ற முடிஞ்சுமானா? ஒருத்தர் போய் எப்படி மாற்ற முடியும்? யாரும் அவருக்கு மடத்திலிருந்து, கௌடிய மடத்திலிருந்து அவருக்கு எந்த உதவியும் கிடைக்கல. அவர் மடத்திலிருந்து லெட்டர் எழுதி போட்டு உதவியோடு கிடைக்காம தான் தனிய மனுஷனாக இருந்து, தனியாக ஒரே ஒரு ஒருத்தராக இருந்து கொண்டு பெரிய சாதனை சாதிச்சார். உலகத்தையே அப்படியே தலைகீழ புரட்டி போட்டார் பாருங்க. எல்லாம் கிருஷ்ண பக்தர்களாக கோடிக்கணக்கான மக்களை மாற்றினார். ஆச்சரியம், ஆச்சரியம், பேராச்சரியம் இது. பகவான் நினைச்சான்னா என்ன பண்ண மாட்டான்? கிராத ஹூணாந்திர புளிந்த புல்கசாக. அப்படிப்பட்ட சூத்திர நிலையிலிருந்து கூட கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை கூட எது உபாசையா ஆசையாக. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமே ஸ்ரீல பிரபுபாதருடைய வாழ்க்கை தான், ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரியுடைய வாழ்க்கை தான். ஆமாம், இந்த மகாத்மாக்கள் தான் அத்தனை பேரும் பக்தர்கள் ஆகினார்கள். போதேந்திரருடைய வாழ்க்கை, அவங்களெல்லாம் எவ்வளோ பேரை பவித்திரமாக்கினார்கள். உலகத்திலே பாவனமாக்கிறதுக்குன்னே சஞ்சரிக்கக்கூடிய மகாத்மாக்கள் அல்லவா இவர்கள்லாம். அதில் மெயினாக சொல்ல போன ஸ்ரீல பிரபுபாதா தான். உலகத்தையே ஒரு கலக்கினார். அவரை மாதிரி வரவே முடியாது. எவ்வளோ பேர் தோன்றிடலாம், ஆனால் பிரபுபாதா மாதிரி வரவே முடியாது. அப்படி ஒரு மகாத்மா. அப்பா அப்பா அப்பா, இன்னைக்கு நினைச்சாலும் அப்படியே உள்ளம் குளிர்ந்து பாருங்க. அந்த கிருஷ்ண பக்தரை நினைக்கிறது தவிர வேற என்னங்க ஒரு சௌக்கியம் இருக்கு? அவர் தான் இந்த ஸ்லோகத்துக்கு உதாரணமே அவர் தான். அதுதான் இங்க சொல்றாரு. கிராத ஹூணாந்திர புலிந்த புல்கசா ஆபீர கங்கா யவனா கசாதயா ஏ அந்நேச்ச பாபா எதுபாஸ்ரய ஆசையா எது உபாஸ்ரய ஆசையா. எந்த கிருஷ்ணனை ஆசிரியத்திருக்கின்ற கிருஷ்ண ஒருத்தன் மட்டுமே துணையாக கொண்டிருந்த அப்படிப்பட்ட ஸ்ரீல பிரபுபாதையை ஆசிரித்த அப்படிப்பட்ட கீழ்நிலையில் இருந்தவர்கள் கூட, ஹிப்பிகள்லாம் கூட பவித்திரமானார்கள். அப்படிப்பட்ட சுத்தியந்தி தஸ்மே சுத்தியந்தி, அவர்களெல்லாம் பரிசுத்தமானார்கள். கிருஷ்ணா, இந்த ஸ்லோகம்லாம் படிக்கும்போது அப்படியே நிரூபணமாக இன்னைக்கு இந்த நூற்றாண்டில் நடந்த விஷயம் இதெல்லாம் நம்ப முடியுதா? அதெல்லாம் இப்படிலாம் கூட நடக்குமா? இவ்வளோ கீழ்நிலையில் இருக்கிறவங்களோட கரையேறிடுவாங்களா? கரையேறி பார்க்கலாமே, இன்றைக்கி போனால் நீங்கள் பார்க்கலாமே.
இன்னும் மாற்றப்படுகிறார்கள். இன்னும் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள். தர்மம்னாவே வர்ணாச தர்மங்களா? அப்படின்னா என்னது? மகாபாரதமா என்னன்னு கேட்டவங்க. மகாபாரதமே தெரியாது தெரியுமா எவ்வளோ பேருக்கு? தெரியாதவங்க இன்னைக்கு இஸ்கானில் பார்த்தா பெரிய பெரிய பக்தர்களாக இருக்காங்க. மகாபாரதம்னா கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படி கேள்விப்பட்டதே கிடையாதான். அப்படிப்பட்ட ஒரு பக்தர்கள்லாம் இப்போ நல்லா கிருஷ்ணனை அப்படி குதிச்சுன்னு ஆடின்னு பாடினாரு, அதே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லின்னு என்னமா சந்தோஷம் அடைகிறாங்க. இப்போ கிருஷ்ணனை விட்டு வேற எதுவும் தெரியாதுன்றாங்க. இதே ஹிப்பிஸ்லாம் இன்னைக்கு ஹிப்பிஸ்ன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கெல்லாம் பரம பாகவதர்கள், வைஷ்ணவர்கள் அவரெல்லாம் இந்த அமெரிக்காலாம் போய் பாருங்கள், எல்லாத்துலேயும் பாருங்கள், லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம். இன்றைக்கி அந்த பக்தரெல்லாம் போய் பார்த்தோம்னா அவரெல்லாம் வைஷ்ணவர்கள். அவரெல்லாம் திவ்யநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லிட்டு அந்த கிருஷ்ணனை தவிர இப்போ வேறு எதுவும் தெரியாதுன்றாங்க. இந்த கிருஷ்ணன்னா யாருன்னு தெரியாது, மற்றதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. மற்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதே கிருஷ்ணனுக்கு தெரியாது. கிருஷ்ணனை தெரிஞ்சுக்கிட்ட பேர் இனிமேல் மற்றது எதுவும் தெரியாதான். அப்படி வாழ்கிறார்கள் பக்தர்கள். என்னமா இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இதுதான். வேற என்ன வேணும்? இதெல்லாம் கிராத ஹூணாந்திர புலிந்த புல்கசாகா. என்னடா திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதில் அவ்வளோ ஆனந்தம் இருக்குங்க இந்த ஸ்லோகத்திலலாம். என்னமோ நெஞ்சு அப்படி ஒரு பிசைகிறது, அவ்வளோ சுகத்தை கொடுக்கறது இந்த ஸ்லோகம்லாம். நான் தான் சொல்கிறேனே, பாகவத்தில் உள்ளதெல்லாம் ஸ்லோகம்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் அப்படியே அனுபவம், ஸ்வானுபவத்தோடு சொன்ன விஷயம். இதெல்லாம் இன்றைக்கி நடந்த விஷயத்தை நினச்சி பார்க்குற இந்த இஸ்கானை நினச்சி பார்க்கும்போது இந்த ஸ்லோகம் கரெக்டாக பொருத்தமாக இருக்குது பாருங்கள். கிராத ஹூணாந்திர புலிந்த புல்கசாக ஆவீர கங்கா யவனா கசாதயா ஏ அந்நேச்ச பாபா யதுபாஸ்ரயாஸ்ரயாக சுத்தியந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமோ நமக 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 தஸ்மை பிரப விஷ்ணவே நமக. அப்படிப்பட்ட விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் பகவானே. இப்படி கர்ம மார்க்கத்திலையும் இல்லை, அவர்கள் கர்மயோகம் சொன்னால் அனுஷ்டானம் பண்ணுவாங்களா? இப்போ அமெரிக்கன்ஸ்லாம் போய் கிருஷ்ணனே ஒன்றும் தெரியாது, இது மாதிரி கர்ம மார்க்கத்தில் தபஸ் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, அதை பண்ணு இதை பண்ணுண்ணா, ஏம்பா போப்பா கம்முன்னு, எங்களுக்கே 1008 வேலை இருக்குது, எங்களுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது, இதை போய் பண்ண சொன்னால் நான் எங்கே பண்ண முடியும்? மூச்சு பிடிச்சின்னு உட்கார சொன்னால் உட்கார முடியுமா அவங்களாம்? அது விசக்ஷணாக அதனுடைய தன்மை தெரிஞ்சு அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு மட்டுமே அதெல்லாம் உரியது. அதுக்கான சாமர்த்தியம் வேணும். அந்த சாமர்த்தியம் யாருக்குமே கிடையாது. அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைச்சல். யாருக்கோ சில பேர் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் ரொம்ப குறைச்சல். அப்போ தபஸ் பண்ணு, ஆச்சார அனுஷ்டானம் பண்ணு, அந்த மார்க்கத்தை பண்ணு, பக்தி மார்க்கத்தை பண்ணு, இந்த மார்க்கத்தில் அதெல்லாம் உள்ள இப்போ புகுத்த முடியாது. ஒரு சாதுவானவர் போனார், அவர் கீர்த்தனை பண்ணார், ஆனால் ஜனங்க வந்துட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, கீர்த்தனைலாம் 2வது தான். மகாத்மா இவருடைய இந்த பரம பாகவதரா இவருக்குள்ள கிருஷ்ணர் இருக்கார். ஆமா, அவரே கிருஷ்ணருடைய அம்சம். அப்படியேப்பட்ட ஸ்ரீல பிரபுபாதா ஒரே ஒரு வழி என்னன்னா, அவர் சொன்ன கீர்த்தனை அதெல்லாம் செகண்டரி, அவர் சொன்ன பகவத்கீதை அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் 2வது தள்ளிடுங்க. அந்த மகாத்மா தான் மெயின். அந்த ஸ்ரீல பிரபுபாதா தான் எது உபாஸ்ரயா ஆசிரியா, எந்த பகவானை ஆசிரித்து அந்த பக்தரை ஆசிரிச்சதுனா மட்டும்தான் தான் இவங்க பரிசுத்தம் அடைந்தார்கள் அப்படின்னு சாஸ்திரம் தீர்மானமாக சொல்கிறதே, அடித்து சொல்கிறதே. அந்த மகாத்மா தான் முக்கியமானவரே தவிர அவர்கள் இருக்கிற சரக்கு அப்புறமா தான். அவர் சரக்கு கப்பலில் வந்தார், அவர்கள பெரிய சரக்கு இருக்குது, அதனால தான் சரக்கு கப்பல் வந்திருக்காரு. ஆமாம், அந்த சரக்கு பெருசாக இறக்கிட்டார் பாருங்க. இன்னைக்கு பெரிய பெரிய தலைகால் பெரிய பெரிய புஸ்தகங்களில் நிறைய வெளியிட்டிருக்காரு. ஆமாம், அவர்கள் இருக்கிற சரக்கு பெரிய சரக்கு. அந்த சரக்கை வியாபாரம் பண்ண வந்திருக்காரு. அங்கே நாமாச்சார பஜார், அந்த நாமத்தை வெறுக்கிறதுக்காக வந்திருக்காரு, அங்கே வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. அமெரிக்காவில் போய் அங்கே போய் பெருசாக வியாபாரம் பண்ணி அருமையாக நல்ல சேல்ஸ். அவங்க அந்த நாமத்துக்கு நல்ல மகிமை. அப்படி போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்தார். அது மாதிரி அவருக்குள்ள சரக்கு கப்பலில் வந்தார் சொல்கிறாங்க. உண்மையிலே பெரிய சரக்கு எதுனா இவர்கள் இருக்கிற சரக்கு தான். யார்? சில பிரபுபாதுகள் இருக்கிற சரக்கு தான் பெரிய சரக்கு. பகவான் இருக்கிறான். அதனால் மகாமந்திரம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தினால்தான் பவித்திரம் அடைந்தார்கள் அதெல்லாம் கிடையாது. பிரபுபாதாவால் தான் பவித்திரம் அடைந்தார்கள். முதல் அந்த பிரபுபாதாவுடைய பாதம் அங்கே வச்சால் அமெரிக்காவை பரிசுத்தமாகி விட்டது. அப்படிதான் அர்த்தம். அந்த அமெரிக்காவில் இருக்கிறவங்க அப்புறமா பரிசுத்தம் ஆனாங்க.
அவருடைய தரிசனம் மாத்திரத்தினாலே, அந்த மகாத்மாவை நினைச்ச மாத்திரத்தினாலே நிச்சயமா எல்லாமே அவர் என்ன சொல்றாரோ அதான் வேத வாக்கு. நீ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னா ஓகே, நீ ராமநாம சொன்னா ஓகே, அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வேத வாக்கு. ஏன்னா அவரிடத்துல கிருஷ்ணர் இருக்காரே, பகவான் இருக்காரே. அப்புறமா அவர் என்ன சொன்னாலும் தலையாட்ட வேண்டியது தான், தலையாட்டு பொம்மைகள் போல. பகவான் ஒருத்த எல்லாரையும் மாத்திர பெரிய மிராக்கிள் அங்கே நடந்த விஷயம். உண்மையிலே உலகத்தையே மாற்றின விஷயம் அது. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அதுதான். பிரபுபாதாவனுடைய வாழ்க்கை வரலாறு தான். ஆமாம், அதான் அதனுடைய அர்த்தம். கிராத ஹூணாந்திர புலிந்த புல்கசா ஆபீர கங்கா யமுனா கசாதய ஏ அந்நேச்ச பாபா. எப்படிப்பட்ட பாபிகள் இருந்தாலும் சரி, வர்ணாசிர தர்மங்கள் கைவிட்டவர்களும் கூட இப்போ இந்தியாவில் கூட எவ்வளோ பேர் மாற்றப்பட்டார்கள் அல்லவா. ஏ அந்நேச்ச பாபா யதுபாஸ்ரயாஸ்ரயா சுத்தியந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமக. இவரெல்லாம் சுத்தமடைந்து பகவத் பக்தியில் இருக்கிறார்களே, இதை விட வேறு என்ன வேணும்? இப்படி கர்மயோகத்துக்கும் தகுதி இல்லை, பக்தி யோகத்துக்கும் தகுதி இல்லை, ஞான யோகத்துக்கும் தகுதி இல்லை, சன்னியாச தர்மத்துக்கும் தகுதி இல்லை, அஷ்டாங்க யோகத்துக்கும் தகுதி இல்லாதவர்கள் கூட ஒரு பாகவதரை ஆசிரியத்து விட்டால் அவர்கள் பூரண தகுதியுடனாக சுத்தியந்தி தஸ்மை சுபத்ர சவசே நமோ நமக. அப்படியேப்பட்ட சுத்தியந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமக. அப்படியேப்பட்ட பரிசுத்தமாக்கி விடுகிறார்கள் அந்த பாகவதர்கள். அவர்கள் அப்புறமா மகாமந்திரத்தை சொல்லிட்டோம், எல்லாம் சொல்லட்டும், ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் பவித்திரமாயிடுவாங்க. எப்படியாப்பட்ட மகாத்மா! இப்படி அதுக்கு பிறகுதான் என்னுடைய வாக்கை அலங்கரிக்க வேண்டும் என்றதுக்காக சுகாச்சாரியர் வியாசருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த பாகவதத்தை தொடங்குறார். பூதர்மத மஹத்ரிய இமா புரோ விபுர் இர்மாய ஷேதே யதமூஷு புருஷ புங்க்தே குணான் ஷோடசாத்மக சோ அலங்கரிசிஷ்ட பகவான் வச்சாம்சி மே. நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய வேதசே பபுர்ஞானமயம் சௌமிய யத் முகாம்புர ஹாசவம் ஏததேவாத்மபோ ராஜன். என் வாக்களால் சரஸ்வதியானவள் அமர்ந்து என் வாக்கை அலங்கரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார். பிரச்சோதிதா ஏன புரா சரஸ்வதி விதான்வதாஞ்சஸ்ய சதிம் ஸ்மிருதிம் ஹிருதி ஸ்வலக்ஷணா பிராதுர் அபுத் கிலாஸ்கிதா சமே ரிஷினாம் ரிஷப பிரசீததாம். அப்படியே பகவான் என்னிடத்துல சந்தோஷம் அடைந்து என் வாக்கை அலங்கரிக்க வேண்டும். அலங்கரிசிஷ்ட ஸோ அலங்கரிசிஷ்ட பகவான் வச்சாம்சிமே அப்படின்னு சொல்றாரு. வேதம் படிக்கணும்னா, வேதம் படிக்கிறவங்களுக்கு உடனே அந்த ஸ்லோகங்கள் மனசில் ஞாபகத்தில் வரணும்னா இந்த ஸ்லோகத்தை நம்ம அடிக்கடி ஆவர்த்தி பண்ணணுமா. எந்த ஸ்லோகம்னா இங்கே சொல்லியிருக்கு, 4வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். பிரச்சோதிதா ஏன புரா சரஸ்வதி விதன் வதாஜஸ்ய சதிஸ்மிருதிம் ஹிருதி ஸ்வலக்ஷணா பிராதுர் அபுத் கிலாஸ்யதः சமே ரிஷினாம் ரிஷபஸ்பசீததாம். அப்படிப்பட்ட வியாசருக்கு நமஸ்காரம். வியாசர் என்னிடத்தில் சந்தோஷம் அடையணும், பகவான் சந்தோஷம் அடையணும், என் வாக்கு அலங்கரிக்க பகவான் அனுகிரகம் பண்ணணும். ஸோ அலங்கரிசிஷ்ட பகவான் வச்சாம்சிமே அப்படின்னு வேறு ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்படி சொல்லிட்டு தான் பரிசுத்த மகாராஜனுக்கு சிருஷ்டி விஷயமான லீலைகளை சொல்ல தொடங்குகிறார். நாராயண பரா வேதா தேவா நாராயணாங்கஜாக. வேதங்கள்லாம் நாராயணனை உயர்வாக கொண்டது, தேவரெல்லாம் பகவானுடைய அங்கங்களாக இருக்கிறார்கள். நாராயண பராலோகா, உலகமே நாராயணனை உயர்வாக கொண்டது. நாராயண பராமகாக, யாகங்களுடைய நோக்கமே நாராயணன் தான்.
நாராயண பரோ யோகோ, மற்ற எல்லா யோகங்களுடைய அடைய வேண்டிய இடம் வந்து நாராயணன் தான். யோகங்களுடைய முடிவும் நாராயணன் தான். நாராயண பரம் தவக, தபசுடைய முடிவும் நாராயணன் தான். நாராயண பரம் ஞானம், நாராயண பராகதிஹி, அங்கே வாசுதேவன் சொல்லப்பட்டது நாராயணன், ரெண்டும் ஒன்று தான், பகவான் தானே. அதனால் நாராயணன் தான், ஞானத்துடைய நோக்கமும் நாராயணன் தான். நாராயணன் தான் உயர்வான கதி, அடைய வேண்டிய உயர்வான கதியும் நாராயணன் தான் என்று சொல்கிறார். நாராயண பராபேதா தேவா நாராயணாங்கஜாக, நாராயண பராலோகா நாராயண பராமகாக, நாராயண பரோத்யோகோ நாராயண பரம் தபஹ, நாராயண பரம் ஞானம், நாராயண பரோ பராகதிஹி. இப்படி சொல்லிட்டு பிறகு பிரம்மதேவர் வந்து நாரதருக்கு எல்லா அவதாரங்களை பற்றி சொல்லியிருக்கார். பாகவதத்தினுடைய நோக்கமே பாகவதத்தில் மெயினாக சொல்லப்பட்டதுன்னா அவதாரங்கள் தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. 24 அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அவதாரங்கள்லாம் ஒரே அத்தியாயத்தில் பிரம்மதேவர் நாரதருக்கு உபதேசம் பண்ணுறாரு. அதாவது இந்த அவதாரங்களை சொல்லிட்டு வரும்போது பிரம்மதேவர் சொல்கிற, மனு பிரஜாபதி தான் தன் பேரனாகிய பகவானுக்கு ஹரின்ற பேரை கொடுத்தாராம். ஹரி என்ற பேர் யார் கொடுத்ததுன்னா பகவானுக்கு பேர் மனு பிரஜாபதி தான் கொடுத்தாராம், அந்த ஹரின்ற பேர் பகவானுக்கு. அப்படி சொல்கிறார். ஜாதோருச்சர் அஜனயத்து சுயமான் சுயக்ஞ ஆகுதிர் சூணர் அமரானத தட்சிணாயாம் லோகத்ரயஸ்ய மகதிம் அகரத்து யதார்த்திம் ஸ்வாயம்புவேன மனுனா ஹரிரித்யனுக்த, ஸ்வாயம்பு மனுதான் ஹரிரித்யனுக்தஹ, ஹரி என்ற பெயர் கொடுத்தாராம் பகவானுக்கு. ஏன்னா ஹரின்றதுக்கு ஹரின்ற சப்தத்துக்கு என்னென்ன பல அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. அதில் மெயினான அர்த்தம் இங்கே சொல்கிறாரு. 3 லோகத்தினுடைய ஆர்த்திய கஷ்டங்களை அடியோடு அபகரிப்பதனால போக்குவதனால அவருக்கு ஹரின்ற பெயர் ஏற்பட்டுதான். லோகத்ரயஸ்ய மகதிம், பெரிய பெரிய துக்கங்கள்லாம், அகரத்து யதார்த்திம் ஸ்வாயம்புவேன மனுனா ஹரிரித்ய அனுக்தா, 3 லோகத்தினுடைய கஷ்டங்களை போக்குபவர் என்பதனால மனு பிரஜாபதி அவருக்கு ஹரி என்ற பெயரை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியேப்பட்ட எல்லா அவதாரங்களை பற்றி 24 அவதாரங்களை பற்றி இங்கே அவதாரங்களை பற்றிலாம் சொல்கிறார். இந்த அவதாரங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த அவதாரங்களை பற்றி பேசுறதுனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், ஏஷம்சையேவ பகவான் தயே தனந்த சர்வாத்மனா ஆசிரித பதோ எதி நிர்வலீகம். கள்ளம் கபடம் அற்றவனாக பகவான் இந்த அவதார லீலைகளை கேட்டு கேட்டு பகவானிடத்தில் எல்லையற்ற ஆசிரித பதோ, அந்த பகவான் திருவடிகளை முழுதுமாக ஆசிரிக்கணுமா. ஏன் பகவான் ஆசிரிக்கணும்? பின்ன இந்த உடம்பை ஆசிரிச்சிருப்பாங்க, இந்த உடம்பை ஆசிரிச்சிருப்பாங்க, இந்த உலகத்தை ஆசிரிச்சிருப்பாங்க. தே துஸ்தராம் அதிதரந்திச்ச தேவமாயாம், நீ தேவமாயை கடக்கணுமா வேணாமா? ஏன்னா துஸ்தரம் கடக்க முடியாத போராடி கொண்டிருக்கிற நீ அதிதரந்திச்ச தேவமாயாம், அப்படி கடக்க முடியாத இந்த தேவ மாயையை கடக்கணும்னு சொன்னால், நைஷாம் மமாகாம் அபி தீஹி ஸ்வசுர்கால பக்ஷியே, எந்த நாயும் நரிக்கும் உணவாகக்கூடிய இந்த தேகத்தின் மேலே நான் என்னுடையது அப்படின்ற புத்தியானது உனக்குள் ஏற்பட்டிருக்கிறதோ, அது பெரிய தேவம் பகவானுடைய மாயை அல்லவா? அப்படி உன் புத்தி இப்படி ஏமாற்றி வச்சிருக்கு. எங்கேயாவது காட்டில் விழுந்து கண்டா சென்னாய்கள் பிடிங்கி தின்னக்கூடிய இந்த சரீரத்தில் எவ்வளோ பட்டுதல் கொண்டு இருக்கிறோம். நாம் இந்த தேகத்துக்கு வேண்டி தானே உலக மாயில் நம்ம உழண்டு கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட கடக்க முடியாத நாய் நரியும் தின்னக்கூடிய இந்த தேகத்தின் மேலே உள்ள அபிமானம் நீங்கணும்னு சொன்னால், கிருஷ்ண பகவானுடைய அவதார கதைகளை படிக்காமல் அவதார கதைகளை கேட்காம என்னமா நீங்கன்னு சொல்லும் பார்க்கலாம். சம்சையேவ பகவான் தையத் அனந்த சர்வாத்மனா ஆசிரித பதோ எதி நிர்வலீகம். எவன் கள்ளங்கபடம் இல்லாத உள்ளத்தோட இந்த
பகவான் லீலைகளை படிக்கிறானோ, பகவானை ஆசிரிக்கிறானோ, அவர்கள் தான் இந்த மாயை கடக்க முடியும். எவன் நாய நரியும் தின்னக்கூடிய இந்த தேகத்தில் நான் எனதுன்ற மமகாரம் கொண்டிருக்கிறானோ அவனால் மாயை கடக்க முடியாது. இந்த புத்தி உள்ளவனால அவளுக்கு ரொம்ப துஸ்தரம் அதிதரந்திச்ச தேவமாயாம் அவளுக்கு கடப்பது ரொம்ப ரொம்ப அரிது. இந்த தேவமாயை துஸ்தராம் அதிதரந்திச்ச தேவமாயாம் நைஷாம் மம அகம் விதி தீஹி ஸ்வசுகால பக்ஷியே நான் எனது என்று அப்படி அகங்காரம் பிடிச்சிருக்கிற அப்படியேப்பட்ட புத்தி உள்ளவர்களுக்கு நாயும் நரியும் தின்னக்கூடிய இந்த தேகத்தின் மேலே உள்ள பட்டுதலானது நீங்காது. ஆனால் பகவானத்தில் பட்டுதல் உள்ளவர்கள் கள்ளங்கபடம் இல்லாமல் தேகாபிமானத்தை விட்டுட்டு கிருஷ்ணனிடத்தில் கள்ளங்கபடம் இல்லாமல் யார் இந்த அவதார லீலைகளை கேட்கிறார்களோ அவர்கள் தான் அந்த தேவ மாயை தாண்ட முடியும். பகவானுடைய லீலைகளே மாயை தானே. ஆமாம், மாயாம் வர்ணயதோ அமுஷ்ய ஈஸ்வரஸ்ய அனுமோததா சுண்வத சத்தையா நித்தியம் மாயையா ஆத்மா ந முஹ்யதி. பகவான் பண்ணுற லீலைகளும் மாயை தான். ஆனால் இந்த மாயை லோக மாயை நம்ம விட்டு போகனா பகவான் மாயையால் பண்ண லீலைகளை நம்ம கானம் பண்ணணுமா, இது தினமும் கேட்கணுமா, அதுவும் நம்பிக்கையோடு கேட்கணுமா. சுண்வத சத்தையா நித்தியம் மாயையா ஆத்மான முஹ்யதி. அப்போ நம்ம மனசை இந்த மாயை தாக்கப்படாதான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இந்த அவதார லீலைகள்லாம் நிறைய சொல்கிறாரு. 24 அவதாரங்களா 22 அவதாரங்களா தெரியல. இதில் அவதாரங்கள் ஒரு அத்தியாயம் பூரா பகவானுடைய அவதாரங்கள் எல்லாத்தையும் சொல்கிறார். அதில் கிருஷ்ண அவதாரம் மட்டும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறார். ஆமாம், இது மாதிரி பகவானுடைய பக்தியில் ஈடுபட்டு பகவான் அவதார கதைகள்லாம் கேட்டு கேட்டு எவ்வளோ பேர் மாயை தாண்டி இருக்காங்களாம். யார் லிஸ்ட்டு போட்டு சொல்ல முடியுமாண்ணா? ஏன் சொல்கிறேனே, இதெல்லாம் தான் இருக்குது. இக்ஷ்வாகுர் ஐலம் முச்சுகுந்த விதேக காதி அக்வாம்பரீஷ சகரா கயநாகுஷாத்யா மாந்திராத்திர அலர்க்க சததன்வனு ரந்தி தேவா தேவவிரதோ பலிர் அமுர்த்தரையோ திலீபக சௌபர்யுத்தங்க சிபி தேவல பிப்பலாத சாரஸ்வத உத்தவ பராசர பூரிஷேன ஏ அந்யே விபீஷண ஹனுமத்து உபேந்திரதத்த பார்த்தாஸ்ரீ ஷேன விதுர சுததேவ வர்யாக தேவை விதந்தி அதிதரந்தி ச தேவமாயாம் ஸ்திரீசூத்ரஹூண சபரா அபி பாப ஜீவாக யத்புத கிரமபராகின ஷீல சிக்ஷா திர்யக் ஜனா அபி கிமு சுததாரணாயே. போதுமா இவ்வளோ பேர் லிஸ்ட்டு? மாந்தாதா மாயை தாண்டி இருக்காராம். இக்ஷ்வாகு மன்னன் மாயை தாண்டி இருக்காராம். ஐலன்னா இளன், அதாவது புருரவஸ் மாயை தாண்டி இருக்காராம். முச்சுகுந்தன் தாண்டி இருக்காராம். விதேகன் அதிபதியா ஜனக மகாராஜா தாண்டி இருக்காராம். காதின்ற மகரிஷி தாண்டி இருக்காராம். காதியோட பிள்ளை விஸ்வாமித்திரர் தாண்டி இருக்கார். அம்பரீஷன் தாண்டி இருக்கார். சகர மன்னன் தாண்டி இருக்கார். கயன் என்ற ஒரு ராஜா தாண்டி இருக்கார். நகுஷன் தாண்டி இருக்கார் மாயை. மாந்தாத்ரா அலர்கன் என்ற பிராமணன் தாண்டி இருக்கார். சததன்வனு தாண்டி இருக்கார். ரந்தி தேவர் தாண்டி இருக்கார். தேவவிரதராகிய பீஷ்மர் மாயை தாண்டி இருக்கார். பலி சக்கரவர்த்தி தாண்டி இருக்கார். அமூர்த்தர் என்று சொல்லக்கூடிய மகாத்மா தாண்டி இருக்கார். திலீபர் தாண்டி இருக்கார். சௌபரி தாண்டி இருக்கார். உத்தங்கர் தாண்டி இருக்கார். சிபி தாண்டி இருக்கார். தேவலர், பிப்பலாதர், சாரஸ்வதர், இது மாதிரி அப்படியே லிஸ்ட்டு போட்டுறார். விபீஷணன், ஹனுமான், இவரெல்லாம் மாயை தாண்டினவர்கள். மாயினுடைய ரகசியத்தை தெரிந்தவர்கள், பகவானை தெரிந்தவர்கள், அந்த மாயை தாண்டினவர்கள். அதான் சொல்கிறார், தேவை விதந்தி அதிதரந்திச்ச தேவமாயம். அந்த மாயினுடைய தன்மைகளை தெரிந்து கொண்டார்கள், அதை கடந்தும் விட்டார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் ஸ்திரீகள், சூத்திரர்கள், ஹூணர்கள், சபரர்கள், இப்படிப்பட்ட பாபஜீவராசிகள்லாம் கூட பகவானை சரணாகதி அடைந்து, பக்தர்களை சரணாகதி அடைந்து சுலபமாக இந்த மாயை கடந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல. ஸ்திரீ சூத்திர ஹூண சபரா அபி பாபஜீவா யத் அத்புதம் கிரமம் பராயண ஷீல சிக்ஷா திர்யக் ஜன அபிஸ்கிமு ஸ்ருததாரணாமே. அப்படி இருக்கும்போது நல்ல வேத பண்டிதர்கள், சாஸ்திரம் படித்தவா, மகாத்மாக்கள்லாம் ஏன் தாண்ட முடியாது இந்த மாயையே? அதனால் உனக்கு சொன்னது நாரதரே, உனக்கு சொன்னதை நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். இதையே நீ விஸ்தாரப்படுத்தி சொல்லு மக்களுக்கு. சங்கரஹோ அயம் விபூதீனாம் இதம் பாகவதம் என்மே பகவதோதிதம்.
பகவானால் உபதேசிக்கப்பட்டதை இந்த பாகவதத்தை நான் உனக்கு சங்கரகமாக சுருக்கமாக சொல்லிட்டேன். சங்கரகோ அயம் விபூதி, நான் பகவானுடைய புகழை குறிக்கத்தக்க பகவானுடைய புகழை நான் உனக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இது நீ விஸ்தாரப்படுத்தி சொல்லி எல்லாருக்கும் போய் சங்கரகோ அயம் விபூதி நாம் துவமேதத் விபுலி குரு, நான் சொன்ன இந்த 4 ஸ்லோகம் சுருக்கமாக முடிச்சிடாத, விஸ்தாரப்படுத்தி சொல்லு. எப்படி விஸ்தாரப்படுத்தி சொல்லணும்னா, யதா ஹரோ பகவதி நிருணாம் பக்திர் பவிஷ்யதி சர்வாத்மனி அகிலாதாரே இது சங்கல்பிய வர்ணய. மகானாகிய நாரதரே, நீங்கள் மகாத்மாக்கள், உங்களுடைய சங்கல்பம் வீண் போகாது. எப்படி சொன்னால், எல்லாருக்கும் பக்தி உண்டாக வேண்டும் என்ற சங்கல்பத்தோடு நீங்கள் சொன்னீர்களானால் அவளுக்கு கண்டிப்பாக பக்தி உண்டாகும். அதுக்கேற்ற மாதிரி நாரதர் கவலைப்பட்டு உட்காந்துருந்தாரா, அந்த நாரதருக்கு போய் இது விஸ்தாரமாக சொல்கிறார். யதா ஹரோ பகவதி நிருணாம் பக்திர் பவிஷ்யதி, அவர் தர்மங்கள்லாம் எழுதி நிம்மதி இல்லாமல் இருந்தார். அதனால் பக்தி உண்டாகும்படி நீங்கள் சொல்லுங்கள்னு சொல்லி இந்த பிரம்மதேவர் சொன்ன வார்த்தையை தான் கொண்டு போய் அங்கே வியாசரிடத்தில் சொல்கிறார் நாரதர். அது முன்னாடி பார்த்தோம் நாம். எல்லாருக்கும் பக்தி உண்டாகும்படி, பக்திர் பவிஷ்யதி, எல்லாருக்கும் பக்தி உண்டாகணும் நோக்கத்தோடவே நம்ம எழுதணும்னா அதனால் நிறைய பக்தர்கள் உருவாவார்கள். இப்போ பாருங்க, அதை நிறைவேறது இல்லையா இந்த கலிகாலத்தில்? கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த பாகவதத்தினால் உருவாகியிருக்கார்களே, பாகவத தர்மத்தினால, நாம சங்கீர்த்தனத்தினால நடக்குது இல்லையா? அப்போ அந்த அவர்களுடைய மகான்களுடைய சங்கல்பம் தானே இப்போ நிறைவேறுது. நாரதருக்கு பிரம்மதேவர் சொன்னார், பக்தி உண்டாகணுன்ற சங்கல்பத்தோடு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வியாசருக்கு, அப்போ அவர்களும் பக்தி உண்டாகணும் நோக்கத்தோடு அவர் எழுதினார்னா எல்லாருக்கும் பக்தி உண்டாகும். இது சங்கல்பிய வர்ணைய, அந்த சங்கல்பத்தோடு நீ வர்ணிக்கணும் இந்த பாகவதத்தை அப்படின்னு சொல்லி கொடுத்தார் பிரம்மதேவர். அதை நாரத அதே மாதிரி வியாசர் சொன்னார். வியாசருக்கு மூலமாக நமக்கு இன்னைக்கு பக்தி உண்டாகிறது. யதா ஹரோ பகவதி நிருணாம் பக்திர் பவிஷ்யதி சர்வாத்மனி அகிலாதாரே இது சங்கல்பிய வர்ணையே. சங்கல்பிய வர்ணைய, அந்த சங்கல்பப்படி வர்ணிச்சார். சரி, அப்புறம் 26 ஸ்லோகங்களில் பரிசுத்து வந்து 26 ஸ்லோகங்களில் பரிசுத்து வந்து சுகாச்சாரத்தில் பல கேள்விகளை கேட்கிறார். பகவானுடைய லீலைகள், அவர் பண்ண அவதாரங்கள், அவர் செய்த காரியங்கள், அவருடைய பிரபாவம், அவருடைய அனுகூலமான பக்தர்களுடைய சரித்திரங்கள், ரிஷிகள் மனுக்களுடைய சரித்திரம், அதுபோல் காலம் மண்பந்தரங்களுடைய சரித்திரம், அப்புறம் பல தேசங்களில் இருக்கக்கூடிய பகவானுடைய மூர்த்திகள், இப்படி பலவிதமான விஷயங்களை எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு 26 ஸ்லோகங்களில் பரிசுத்த மகாராஜா கேள்விகளாக கேட்கிறார் சுகாச்சாரியர் இடத்துல. பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமான பக்தருடைய சரித்திரமானது சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். எவ்வளோ கேள்விகளை கேட்கிறார். மன்வந்திரங்களுடைய அவதாரம், மனுக்களுடைய அவதாரங்கள், காலத்தினுடைய கதி எல்லாத்தையுமே கேட்குறாரு. பகவானுடைய அவதாரங்கள் எல்லாத்தையும் கேட்குறாரு. அதெல்லாம் சொல்ல போகிறார். அதெல்லாம் நிறைஞ்சது தான் இந்த பாகவதமே. சுகாச்சாரியர் சொல்ல போகிறார். அதனால் அந்த கேள்விகள் கேட்குறாரு. அந்த சமயத்தில் சுகாச்சாரியர் புகழ்ந்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு பாருங்க. பரிசுத்த மகாராஜா, நீங்கள் கதை சொல்லும் பொழுது கதையஸ்ய மகாபாக யதாகம் அகிலாத்மனே கிருஷ்ணே நிவேசிய நிச்சங்கம் மனஸ்தெக்ஷே கலேவரம். கிருஷ்ணனுடைய கதையானது கேட்டுக்கொண்டிருக்கும் போது பகவானிடத்தில் எல்லையற்ற பக்தி உண்டாகிறதால தேகத்தின் மேலே உள்ள சங்கமானது மனதளவில் எனக்கு திறந்து விடப்பட்டது. அதாவது மனசு அளவில் நான் திறந்துட்டேன் தேகத்து மேலே அபிமானம். சுண்பத ஸ்ரத்தையா நித்தியம் கிரணதஸ்ய ஸ்வச்சேஷ்டிதம் காலீன நாதிதீர்க்கேன பகவான் விஷதே ஹரிஹி. சீக்கிரமாக யார் பக்தியோட முழு நம்பிக்கையோடு கிருஷ்ண கதைகளை கேட்கிறார்களோ அல்லது தனக்குத்தானே பாகவதத்தை வச்சு பாராயணம் பண்ணுறாங்களோ பகவானுடைய லீலைகளை,
பிரணதஸ்ய ஸ்வச்சேஷ்டிதம் காலேன நான் அதிதீர்க்கேன பகவான் விஷதே ஹிருதி. சீக்கிரமாக அந்த கதை வழியாக பகவானே உள்ள கதை வழியாக பகவானே உள்ள ஹிருதயத்தில் பிரவேசிச்சிட்டானா. அந்த பக்தர்களுக்கு ஹிருதயத்துக்குள்ள சீக்கிரமாக பிரவேசிச்சாரானா. கதை வழியாக பகவானே உள்ளே போயிடுறானாமே. பிரவிஷ்டா கர்ணரந்திரேன ஸ்வானாம்பாவ சரோருகம் துனோதி சமலம் கிருஷ்ணா சலிலஸ்ய யதா சரத்து. எப்படி உள்ளே போய் என்ன பண்ணுறான்னா, பிரவிஷ்ட கர்ணரந்திரேன காது வழியாக பகவானே உள்ளே போயிடுறானா. பகவான் உள்ளே போய் என்ன பண்ணுறான்னா, இந்த சரத்காலம் வந்தால் ஜலத்தினுடைய அழுக்கை எப்படி போய்க்கிடுமோ, துனோதி சமலம் கிருஷ்ணா சலிலஸ்ய யதா சரத். சரத்காலம் வந்தால் எப்படி குளங்கொட்டில் ஜலத்தில் உள்ள அழுக்கானது அடியோடு போக்கி விடுகிறதோ, ஜல பிரவாகத்தினால சரத்காலத்தினால் வந்தால் ஜலத்தில் உள்ள அழுக்க போக்கி விடுறது போல நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் போக்கி விடுகிறானாம் பகவான். தௌத் ஆத்மா புருஷ கிருஷ்ண பாதம் மூலம் நம் முஞ்சதி முக்த சர்வ பரிக்லேஷா பாந்தஸ்வ சரணம் யதா. அதாவது எங்கெங்கேயோ எதையே கண்டு ஏமாந்து உலகத்தில் நாமெல்லாம் அலையிறோம் இல்லையா, கஷ்டப்படுறோம், ஊராக சுற்றுறோம், எங்கெங்கேயோ போயிட்டு வரோம். கடைசியில் எங்கேயுமே பார்த்தா நிம்மதி இல்லை. ஏன்னா எதுவுமே நம்ம சொந்தமான இடம் இல்லை. எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு கஷ்டப்பட்டு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்த பிறகு அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான், கை காலை விசிறி நிம்மதியாக படுப்பான். நம்ம வீட்டில் வந்தால் நம்ம எப்படி சுதந்திரமாக இருக்கோமோ அது மாதிரி வெளியில் போனால் அந்த சுதந்திரம் இருக்காது, அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்காது நமக்கு இல்லையா. எப்படி தன் சொந்த வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக அடைகிறானோ அதுபோல் இந்த உலகத்தில் கண்டதை கண்டு ஏமாந்து போனவர்களுக்கு இந்த கிருஷ்ணன் திருவடி கமலங்களில் வந்துட்டா எப்படி தன் சொந்த வீட்டில் வந்துட்டான்னா இனிமேல்ட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டானோ, அந்த வீட்டில் ஒரு சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு வீட்டை விட்டு நகர மாட்டானோ. ஏன்னா வெளியில் போனால் எங்கேயுமே இந்த வசதிகள் கிடையாது. நம்ம சொந்த வீட்டில் கிடைக்கிற வசதி எல்லாத்துலையும் கிடச்சிடாது. என்னதான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், எவ்வளோ செலவு பண்ணாலும் இந்த சௌகரியம் கிடைக்காது. ஆமாம், அது மாதிரி பகவத் விஷயத்தை ஒருத்தன் சுவைச்சிட்டான்னு சொன்னால், பகவத் குணானுபவங்களில் ரமிச்சிட்டான்னு சொன்னால், அந்த கிருஷ்ண கதையில் பிரவிஷ்ட கர்ணரந்திரேன ஸ்வானாம் பாவ சரோருகம் அப்படிப்பட்ட சரத்காலம் வந்தால் நீர்நிலைகள் உள்ள அழுக்கை போக்கிவிடுறது போல் பகவான் உள்ளே வந்துட்டான்னா நம்ம மனசுள்ள அழுக்கெல்லாம் போய்கிட்டான்னா அப்போ எப்படி துனோதி சமலம் கிருஷ்ணா சலிலஸ்கே யதா சரத்து தௌதாத்மா புருஷ கிருஷ்ண பாதம் மூலம் ந முஞ்சதி. எந்த பகவான் திருவடி கமலங்களை இறுக்கி கட்டுப்பிடிச்சிக்கணும்னு தோணுமே தவிர அதை விடணுன்ற எண்ணம் வராதான். இதுதான் ஆஸ்வாசத்தை கொடுக்கக்கூடியது, இதுதான் நிம்மதியை கொடுக்கக்கூடியது இந்த கிருஷ்ண பக்தி தான் அப்படின்னு தன் சொந்த வீட்டுக்கு வந்தவன் எப்படி விட மாட்டானோ, வேற எங்கேயும் போக விருப்பப்பட மாட்டானோ, அதுபோல் கிருஷ்ண பக்தியில் தெளிச்சவனுக்கு வேற எதுலையும் பற்றுதல் உண்டாகாதாம். இதை விடவே கூடாது, என்ன முஞ்சதி அப்படின்னு இதை விடக்கூடாது. முக்த சர்வ பரிக்லேஷா பாந்தஸ்வ சரணம் கிதா. அப்படிப்பட்ட எல்லா விதமான கிளேசங்களை நீக்கப்பட்டு பகவான் திருவடிகளிலே ரமித்து கொண்டிருக்கிறான் என்று ஏன்னா பரிசுத்து அதை உணர்ந்துட்டாராம். மகான்கள் சாணித்து மாத்திரத்தினாலே மரண பயம் அவருக்கு நீங்கி விட்டது, பசிதாகம் மறந்து விட்டது, அவருக்கு எதுவுமே தெரியல. அவருக்கு சரியான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் போல இருக்கு அப்படின்னு அவரு அந்த ஃபீலிங் அவருக்கு. நமே அசபகா பராயந்தி பிரம்மன் அனசனாதமி. நான் இல்லைப்பா கொஞ்சம் எதாவது சாப்பிட்டு வந்துட்டு பக்கத்தில் கங்கை ஓட்டுற தண்ணி குடிச்சிட்டு வாருன்னு. நமே அசவஹா பராயந்தி பிரம்மன் அனசனாதமி பிபதோ அச்சுத பீயுஷம் அன்யத்திர குபிதாத் விஜாத்து. நான் தண்ணி குடிக்கிறதுனால சாப்பாடுறதுனால என் உயிர் போகாது. அந்த பிபதோ அச்சுத பீயுஷம், ஏன்னா நான் தான் உங்களுடைய அச்சுதன் என்ற பகவானுடைய கதை என்ற அமிர்தத்தை நான் தான் பருகி கொண்டிருக்கிறேனே. உங்கள் வாக்கு மூலமாக வழிகின்ற அந்த அமிர்தத்தை நான் பருகி கொண்டிருக்கும் போது எனக்கு என்னமா பசிதாகம் பாதிக்கும். நான் பசிதாகத்தினால் என் உயிர் போகாது. அந்த குபிதாத்து துஜாத்து அந்த கோபத்தினால் சபிக்கப்பட்ட அந்த பிராமண சாபத்தினால் அன்றி வேறு எதனாலும் என் உயிர் போகாது. அதனால் நீங்கள் கிருஷ்ண கதையை மட்டும் நிறுத்தாதீர்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று பரிசுத்து சுகாச்சாரத்தில் சொல்றாரு. நமே அசபனா பராயந்தி. தண்ணீர் கூட குடிக்காமல் இருக்கிற எனக்கு
என் உயிர் பிரிச்சுன்னு பயப்படாதீங்க, தண்ணீர் போட்டு குடிக்காமல் இருக்கிற எனக்கு உயிர் பிரியாது, பிராமண சாபத்தினால வேறு எதனாலையும் என் உயிர் பிரியாது. ஏன்னா அப்படி தான் விதிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எனக்கு என்னமா உயிர் பிரியும்? நான் சாப்பிடாமல் இருந்தால் உயிர் பிரிஞ்சிடும், போகாது. அதனால் நீங்கள் அமிர்தத்தை சொல்லப்போனால் நான் உங்கள் வாக்கிலிருந்து வரக்கூடிய கிருஷ்ண கதாமிர்தத்தை பருகி கொண்டிருக்கிறேன். தப கதாமிர்தம் தப்த ஜீவனம் அப்படின்னு கோபிகள் சொல்கிறாங்க. பகவானுடைய கதை தான் அவர்களுக்கு ஜீவனமா. அதுதான் இங்கே பரிசுத்துக்கும் ஜீவனமாக அமையிறது. ஆமாம், அச்சுத பீயூஷ பானாத்து பிபதோ அச்சுத பீயூஷம். அப்படிப்பட்ட அச்சுதனுடைய கதைகளை பருகி கொண்டு இருக்கின்றேனே அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் மகாத்மியத்திலும் பார்த்தா சனகாதி முனிவர் சொல்கிறாங்க, லீலாமிருத ரசோன்மத்தாக கதா மாத்திரைக ஜீவினகா. கதை மாத்திரம் ஒன்று இருந்தால் போதுமா, நாங்கள் ஜீவிச்சிடுவோம். அது லீலாமிருத ரச உண்மத்தகா, அந்த லீலா அமிர்தமா. இது இந்த அமிர்தத்தை பருகி கொண்டிருக்கிற எங்களுக்கு என்னமா பசியானதை வாட்டியிருக்கோம். அதுதான் தமிழ்லையும் சொல்வார்கள் புலவர்கள், செவிக்குணவு இல்லாத போது சிறிதளவு வயிற்றுக்கு ஈயப்படும். அந்த செவிக்கு உணவாகி இந்த பாகவத கதாமிரதத்தை பருகிட்டான்னு சொன்னால் என்னமா பசிதாக அவனை பாதிக்கும். இப்படிலாம் எவ்வளோ பிரமாணங்கள் சொல்லப்படுகிறது இல்லையா. அதனால் அவர் பசிதாகம் பாதிக்கலையா பரிசுத்துக்கு இங்கே சொல்கிறார். பிபதோ அச்சுத பீயூஷம் அந்யத்ர குபிதாத்வஜாத்து. அதுக்கு எப்படி சொல்கிறார், சிருஷ்டி விஷயமான கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்குகிறார். அப்பா நாரதருடைய சம்பாஷணை. நாரதர் கேட்டார் இல்லையா, முதல் சிருஷ்டி விஷயத்தை தொடங்கிறதுக்காக, சிருஷ்டி விஷயத்தை சொல்கிறதுக்காக இப்போ சொல்ல தொடங்குகிறார் சுகாச்சாரியார். பகவான் என்னுடைய நாபி கமலத்திலிருந்து தான் பிரம்மதேவர் தோன்றினார். தோன்றினவொடனே எங்கே பார்த்தாலும் பிரளய ஜலமாக இருந்தது. பிரளய ஜலமாக இருக்கும் பொழுது பார்த்தா தன்னை தவிர வேறு யாருமே இல்லையாம். எப்படி இருக்கும் பாரு அந்த சூழ்நிலை. தன்னை அனாதையாக ஃபீல் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு மனுஷன், நினச்சி பாருங்கள். எனக்கு யாருமே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும். ஆனால் ஒரு சிந்தனை அவருக்கு தோன்றிட்டு, அவருக்குள்ள புத்திக்குள்ளே பகவான் வேலை செய்கிறான் பாரு, எப்படி சிந்திக்க வைக்கிறான் பாரு. நான் இருக்கிறேன்னா என்னை படைச்சது ஒன்று இருக்கணும் இல்லையா, அதான் புத்தி. அப்போ உடனே பார்த்தா தான் எதில் தோன்றினோம், இந்த தாமரை மலரில் தோன்றினோம். அப்போ தாமரை மலருக்குள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்னு ஆயிரக்கணக்கான வருஷம் தேடி பார்க்குறாரு, கிடைக்கல. எவ்வளோ தொலைவு தேடினாலும் அந்த தாமரை மலருக்குள்ளே போனால் அதனுடைய ஆழத்தை, அந்த அடிமுடி காணும்னு சொல்கிறோம்ல, அந்த பகவானை தேடி கண்டுபிடித்தான் உற்பத்தி ஸ்தானத்தை கண்டுபிடிக்க முடியலையா. அந்த தாமரை தண்டில் உள்ள நாளங்களுக்குள்ளே ரொம்ப நாளாக தேடி 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 களைச்சி போயிடுறாரு. 1000 வருஷம் தேடி, ஆஹா காலம் போய்கொண்டிருக்கிறதே என்று சொல்லி மறுபடியும் தாமரை மொட்டு மேலே உட்கார்கிறார். என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது அப்போ அசரீர் வாக்காக ஒரு வார்த்தை எழும்புகிறது. அது என்ன வார்த்தை அப்படின்னா அது ரகசியம். அதனால் அது என்ன பண்ணுறாரு, அது ரொம்ப ரகசியம் இல்லையா. அதனால் அது என்ன பண்ணுறாருன்னா ஏன்னா அது என்னென்னா ஒரு குறிப்பின் மூலமாக உணர்த்துக்கிறார் நமக்கு. ச சிந்தையன்னு துவயக்ஷரம் ஏகதா அம்பஸ்ய உபாசுணோத்து தீர்கதிதம் வச்சோ விபுகு. 2 தடவை சொல்லிச்சான். அது மந்திரம் இல்லையா, அது அந்த சப்தத்தை 2 தடவை சொல்லிச்சான். அது என்ன சப்தம் அப்படின்னா அதுக்கு ஒரு குழு கொடுக்குறாரு பாருங்க. என்ன குழுன்னா, துவயக்ஷரம் ஏகதா அம்பஸ் உபசுணத்து ஸ்பர்ஷேஷு யத் ஷோடசம் ஏகவிம்சம் நிஷ்கிஞ்சனானாம் நிருபயத் தனம் விதுஹு. ஸ்பர்ஷேஷு யத் ஷோடசம் ஏகவிம்சம். ஷோடசம்னா 16வது அக்ஷரம், 21வது அக்ஷரம் அப்படின்னு சொல்கிறார். 11வது அக்ஷரம் என்ன, காக்கா காக்கா அப்படி வருது இல்லையா, அதில் தா. அடுத்தது இன்னொரு கிலோ கொடுக்குறாரு. சரி, 16 அக்ஷரம் 21 அக்ஷரம் சொல்லியிருக்காரு. இன்னொரு குழு கொடுக்குறாரு, நிஷ்கிஞ்சனானாம் திரவய தனம் விதுஹோ. 2 குழு கொடுக்குறாரு. அது மூலமாக தெரிஞ்சுக்கோ அப்படின்றார். என்ன குழு அப்படின்னா
உலக விஷயத்தில் பற்றற்றவர்களுக்கு பெரிய தனமாக அமையக்கூடியது இது. தெரிஞ்சுக்க என்னென்னு. அப்போ தான் அவர் யோசித்தார். 16வது அக்ஷரம் 21 அக்ஷரம் என்னென்னா, 16வது அக்ஷரம் தா, 21 அக்ஷரம் பா. அப்போ ரெண்டும் சேர்த்தா தப. தப தப அது 2 தடவை உச்சரித்ததாம். அந்த அதுதான் தபசு தான் நிஷ்கிஞ்சனர்கள் பற்றற்றவர்களுக்கு பெரிய தனமா. தபோதனர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மகான்களை. தபசியை தனமாக கொண்டவர்கள் தபோதனர்கள். அப்படிப்பட்ட நிஷ்கிஞ்சனர்களுக்கு பற்றற்ற ஞானிகளுக்கு சன்னியாசிகளுக்கு தனமாக அமையக்கூடியது தபஸ் தான். அந்த தபஸ் வார்த்தை இருந்தால் தான், பணத்தை நிறைய இருந்தால் தான் உலகத்தில் செலவு பண்ண முடியுன்றது போல் தபஸ் வார்த்தை இருந்தால் தான் அவன் மகானாக பிரகாசிக்க முடியும். அதனால் தபஸ்ன்றது தனமா. அதை பார்த்து செலவு பண்ணணும். அது காமக்குரோதங்களால் விரயம் பண்ணிடக்கூடாது. காமக்குரோத லோபங்களால் அந்த தபஸை விரயம் பண்ணிட்டா அதை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட பற்றற்றவர்களுக்கு தனமாக அமையக்கூடியது அந்த தபஸ். 16வது அக்ஷரம் 21வது அக்ஷரம் சேர்த்தா தப 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 தப. அப்படிப்பட்ட இந்த ஸ்லோகங்களை அசரீர்வாக்கா உச்சரித்த உடனே அந்த 1000 வருஷம் தபஸை அனுஷ்டிக்கிறார். அப்பா ஒரு மார்க்கம் கிடைச்சதே, நமக்கு ஒரு வழி கிடைச்சிதே, பகவான் நாம் உற்பத்தி ஸ்தானத்தை பார்க்கறதுக்கான வழி கிடைச்சதுன்னு சொல்லி தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி ஜலமத்தியில் 1000 வருஷம் தபஸ் பண்ணுறார். தேவ வருஷம் 1000 வருஷம் தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ண உடனே தஸ்மை ஸ்வலோகம், தம்முடைய லோகத்தை பகவான் தஸ்மை ஸ்வலோகம் பகவான் சபாஜிதः சந்தர்ஷயாமாச பரம் ந யத்பரம் வியவேத சங்க்லேஷ விமோக சாத்வசம் ஸ்வதிஷ்டவத்பிர் விபுதைர் அபிஷ்டுதம். அப்படிப்பட்ட தன்னுடைய வைகுண்ட லோகத்தை காட்டி அருளினார் பிரம்மதேவருக்கு. பகவான் அந்த வைகுண்ட லோகத்தில் காட்சி கொடுக்கும்போது அந்த மகாலட்சுமி எப்படி இருக்கானா, ஒரு மின்னல் மாதிரி இருக்காளாம் பார்க்கறதுக்கு. அவ்வளோ அழகாக பிரகாசிக்கிற அந்தம்மா மின்னல் போல. பகவான் சபாஜிதா சந்தர்ஷயாமாச பரம்னு எத்பரம், எதை விட உயர்ந்தது இல்லையோ அப்படிப்பட்ட உயர்ந்த தன்னுடைய ஸ்வரூபத்தை தன்னுடைய லோகத்தை காட்டி அருளினானாம் பகவான். அதற்கு பிறகுதான் பகவான் அந்த பிரம்மதேவரோட பேசுகிறார். அந்த பிரம்மதேவர் சொல்கிறார், பரவாயில்லையே என்னை நீ பார்த்துட்டியே அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாராம். கை குலுக்கினானாம். பிரியம் பிரீதமனா கரேஸ்புருஷன்னு கை குலுக்கினானாம் பகவான். சபாஷ் என்னை பார்த்துட்டியே அப்படின்னு. அந்த பார்த்துட்டேன்னு சொல்கிறது கூட மயக்கம். அது சொல்கிறார், நீ என்னை காட்டின நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது நான் எங்கே பார்த்தேன்? நீ காட்டின நான் பார்த்தேன் அப்படின்றார். உண்மைதான், நான் காட்டினேன் நீ பார்த்த அப்படின்னு. அப்படி சிருஷ்டி ஆரம்பிக்கிற வரைக்கும் மயக்கணுமா? நான் தான் உனக்கு காட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடாதா? அப்படி மயக்கிறானா? ஏன்னா தான் தான் சிருஷ்டிகர்த்தான்ற ஒரு கர்வம் அவர் வரக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். அப்போது இப்போ எதுக்காக? சரி வந்துட்டீங்க, கை குலுக்கினாரு, இப்போ நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்னு கேட்ட உடனே நீ சிருஷ்டி செய்யணும் உலகத்தை அப்படின்னு. எனக்கு எதுக்கு இந்த பந்தம்? நான் தான் சிருஷ்டிகர்த்தான்ற ஒரு கர்வம் எனக்குள்ளே வந்துடுமேனே. வராது. எதனால? நான் அனுகிரகம் பண்ணுறேன். எப்படி அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னா, நான் உனக்கு ஒரு உபதேசம் பண்ணுறேன். ததாபிநாதமானஸ்ய நாதநாதாய நாதிதம் பராபரே யதா ரூபே ஜானியாந்து அரூபினஹ. பிரம்மதேவர் சொல்கிறாராம், நாதன் இல்லாததுக்குள்ள நாதன் யாசிக்கின்ற எனக்கு சொல்லக்கூடிய நாதர், நாதன் இல்லாதவங்களாம் நாதர் அவர் தான். அனாதைகளாக உலகத்தில் சொல்கிறாங்க இல்லையா, கடவுளின் குழந்தைகள்னு சொல்கிறாங்களா தங்களை, அவர்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கிறது ரட்சிக்கக்கூடியவனா பகவான். ததாபிநாதமானஸ்ய நாதநாதாய நாதிதம் பராபரே யதா ரூபே ஜானியாம் தேத்து அரூபினஹா. பக்தர்களுக்கு அப்படியேப்பட்ட அவனுக்குன்னு பிரத்யட்சமாக ரூபம் கிடையாதான். பக்தர்கள் எந்த ரூபத்தில் விரும்புகிறார்களோ அந்த ரூபத்தில் பகவான் காட்சி கொடுப்பவனா. அப்படியேப்பட்ட எனக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருந்த ரூபத்தில் காட்சி கொடுத்து சொன்னால் பகவான் சங்கு சக்கர கதாதாரியாக பிரம்மதேவராகி எனக்கு காட்சி கொடுத்திருக்கிறீரே என்று ஸ்தோத்திரம் பண்ணுறார். அவரே ஸ்தூலம் சூட்சம ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு பகவான் தானா. அவரே யதா ரூபே ஜானியம் து அரூபினஹ.
அப்படியேப்பட்ட எனக்கு காட்சி கொடுத்துருக்கிற நீங்கள் அதுதான் கேட்குறார். எனக்கு சிருஷ்டி கர்த்தான்ற அபிமானம் வந்துடுமே, அப்போ நான் சிருஷ்டியில் போய் மாட்டிக்க மாட்டேனா? சிருஷ்டியில் பந்தத்தில் மாட்டிக்க மாட்டேன், எனக்கு எதுக்கு இந்த பந்தம் அப்படின்னு சொல்கிறார். நீ மாட்ட மாட்டேன், உனக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன்னு சொல்லி சதுஸ்லோகி பாகவதத்தை சொல்லி கொடுக்குறாரு. அந்த சதுஸ்லோகி பாகவதம் தான் சுத்தமான ஞானம். அந்த சதுஸ்லோகி பிரம்மதேவருக்கு 4 ஸ்லோகம் போதும், நமக்கெல்லாம் 18,000 ஸ்லோகம் இருந்தால் கூட நம்மளுக்கு புரிய மாட்டேன்றது பகவத் பக்தி. அவர் விஷயத்தில் 4 ஸ்லோகம் போதும். இந்த 4 ஸ்லோகத்தினுடைய விரிவாக்கம்தான் 4 ஸ்லோகத்தில் அவருக்கு போதும். இந்த பகவான் பல யுகங்களில் பண்ண அவதாரங்கள், அதனுடைய நோக்கம் எல்லாம் இந்த 4 ஸ்லோகங்களில் அடங்கிறது. இந்த 4 ஸ்லோகத்துக்குடைய விரிவாக்கம்தான் பகவான் பல யுகங்களில் பண்ண அவதாரங்கள், பகவான் பண்ண லீலைகள் எல்லாமே. இந்த உலகம் படைத்து காத்து அழிக்கப்பட்டது, உலக பிரபஞ்ச விளையாட்டு, அவதார விளையாட்டு எல்லாத்தினுடைய சுருக்கம்தான் இந்த 4 ஸ்லோகங்களில் அடங்கியிருக்கிறது. அந்த 4 ஸ்லோகத்தினுடைய விஸ்தாரம் தான் இந்த 18,000 ஸ்லோகமும். ஆனால் பிரம்மதேவருக்கு 4 ஸ்லோகம் போதும் கிருஷ்ணத்தில் பக்தி உண்டாகிறதுக்கு. ஆனால் நம்மை போன்றவர்களுக்கு நிறைய தேவைப்படுறது இல்லையா புஷ்டிக்கு. அந்த பக்திக்கு புஷ்டியாக இருக்குன்னா ததங்கம் ச ரகசியம். ரகசியன்றது பக்தி இல்லையா, அங்கன்றது கர்மானுஷ்டானம். அதுதான் இங்கே சொல்கிறார். ஞானம் பரம் குஹ்யமே எத்து விஜான சமன்விதம் ச ரகசியம் ததங்கம் ச கிரகாணம் கதிதம் மஜா. தான் சதுஸ்லோகி பாகவதம் ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகங்களை அப்படியே சொல்லிட்டு போயிடும். இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா இதுக்கு விளக்கம்தான் பாகவதம் முழுதுமே சொல்கிறேன். யா வாணகம் யதா பாவோ எத்ரூப குண கர்மக ததைவ தத்துவ விஜானம் அஸ்துதே மதனுக்கிரகாத்து அகம் ஏவாசம் ஏவாக்ரே நான் எத்யத் சத் அசத்து பரம் பశ్చాதகம் எதேதஸ்ச ஏ யோ அவசிஷ்யேதசோ அஸ்மியகம் ஹிருதே அர்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேதச்ச ஆத்மனி தத்வித்யாத் ஆத்மனோ மாயாம் யதா ஆபாசோ யதா தமஹ யதா ஆபாசோ யதா தமஹ யதா மகாந்தி போதானி பூதேஷு உச்சாவச்சேஷ்வணு பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி ததா தேஷு ந தேஷு அகம் ஏதாவதேவ ஜிக்ஞாசம் தத்துவ ஜிக்ஞாசுனா ஆத்மனः அன்வயவ்யதிரேகாப்யாம் யத் ஸ்யாத் சர்வத்ர சர்வதா ஏதன்மதம் சமாதிஷ்ட பரமேண சமாதினா பவான் கல்ப விகல்பேஷு ந விமுஹ்யதி கர்ஹிச்சித்து. இந்த ஞானத்தை நீ பெற்றுக்கொண்டால் உலகம் சிருஷ்டி பிரளயங்களில் கூட உன் புத்தியானது மயங்காது என்று சொல்கிறார் பகவான், அனுகிரகம் பண்ணுறார். இதில் பக்தி ஞானம் வைராகியம் எல்லாமே இதில் இருக்குது. இந்த 4 ஸ்லோகங்களில் 4 சதுஸ்லோகி பாகவதத்தில் இதில் எல்லாமே சொல்லியிருக்கார், எல்லா ரகசியத்தையும் சொல்லியிருக்கார். பக்தி மட்டும் ரகசியமானது. ஆமாம், பக்தி தான் ரொம்ப உயர்வாக சொல்கிறாரு. அப்படியேப்பட்ட இந்த ஞானம் உனக்குள்ளே இருக்குன்னா நீ சிருஷ்டி பிரளயங்களோடு மயங்க மாட்டேன். அது மாதிரி இந்த பாகவதத்தை நம்ம பாராயணம் பண்ணுறோம்னா, பாகவதத்தை படிக்கிறேன்னா இந்த உலகமாயி உங்களை தொடவே தொடாது, நீங்கள் ஆனந்தமாக இருக்கலாம். அப்படிப்பட்டது இந்த பாகவதம். இந்த 4 ஸ்லோகத்தினுடைய விரிவாக்கம் தான் இந்த 18,000 ஸ்லோகம் கொண்ட பாகவதமே. அதனால் நிச்சயமாக நம்ம எல்லாரும் படிக்கணும். நம்ம ஜென்மா அகுதோபயம் இச்சதான் அகுதோபயம். உண்மையிலே உனக்கு பயமற்ற நிலையை அடையணும் ஆசை இருக்குதா இல்லையா அப்படின்னா இன்றைக்கி பாகவதம் பாராயணம் பண்ணு. எவ்வளோ மிராக்கல்ஸ் நடந்திருக்கு. பகவத அனுக்கிரகம் சுலபமாக கிடைச்சிடும். இந்த பாகவதத்தை சத்தியமாக நம்ம படித்தோம்னா, உண்மையிலே இந்த பாகவதத்தை நம்ம பிரமாணமாக கொண்டு இந்த பாகவதத்தை வச்சே பகவானத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா நிச்சயமாக பகவான் நம்ம பூர்ண அனுகிரகம் பண்ணுறான். பிரத்யட்சமாக நடந்திருக்கு, எவ்வளோ மிராக்கல்ஸ் நடந்திருக்கு. ஒன்றுன்னா இதுதான் சொல்லிடலாம். பெரிய பெரிய விஷயங்கள்லாம், அதாவது பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்காது. இப்படிப்பட்ட விஷயம்லாம் இதுக்கெல்லாம் அதிகமாக செலவாகும், இல்லை நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அக்லிஷ்டக்காரனாகிய பகவான் சுலபமாக முடித்து கொடுத்துருக்கான். ஆமாம், எவ்வளோ விஷயங்களை சுலபமாக்கி கொடுத்துருக்கான். இதெல்லாம் நடக்காது, எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். ஆனால் ஈஸியாக சுலபமாக திடீர்னு பார்த்தா
அவ்வளோ சுலபமாக முடியும், மனசாலோட நினைக்க முடியாது. அவ்வளோ சுலபமாக செலவு பெரிய செலவாகும்னு சொன்ன விஷயம்லாம் அற்பமான செலவில் அப்படியேப்பட்ட பெரிய விஷயமானது பகவான் நடத்தி கொடுத்துருக்கான். என் வாழ்க்கையிலே எவ்வளோ நடந்திருக்கு. பாகவதத்தை ஒருத்தன் கட்டியாக பிடிச்சிட்டானா, பகவான் திருவடியை இறுக்கி பிடிச்சிக்கிட்டான்னு சொன்னான். எப்படி ஒரு முதலையானது கஜேந்திரனை பிடிச்சதோ அது மாதிரி சிக்கனை பிடித்தேன் அப்படின்ற மாதிரி பகவானை நம்ம கட்டியாக பிடிச்சிட்டோம்னா, சரண கிரகீதா, பகவான் திருவடிகளை நல்லா கிரகித்து கொண்டோம், பிடித்து கொண்டோமானால் நிச்சயமாக எதுவுமே உங்களுக்கு அசாத்தியமானது கிடையாது, எல்லாமே சாத்தியம்தான். பகவான் நினச்சா எதங்க சாதித்து கொடுக்க மாட்டான். பகவான் கிருபாலுங்க. நாம் கேட்கறதில்ல, பகவான் இடத்துல பிடிவாதமாக கேட்கறதில்ல, அவனை முக்கியமாக நினைக்கிறதில்ல, மற்ற சாதனங்களை முக்கியமாக நினைக்கிறோம். நம்பிக்கை நமக்குள்ள பகவானத்தில் குறையிற மாதிரி இருந்தால் உடனே பகவானை போய் கட்டி பிடிச்சி அவங்கள அழணும், அவனிடத்துல பிடிவாதம் படணும். ஒருத்தன் சட்டை பிடிச்சி கேட்குற மாதிரி அவன் சட்டையை பிடிச்சி கேட்கணும், ஏன்டா என்னை கைவிட்ட, ஏன்டா என்னை கைவிட்ட, என்னை ஏன்டா கைவிட்டுற, என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா, நீ தானே என்னை கூப்பிட்டேன், சம்சார வாழ்க்கை வேணாம், இந்த பக்தி மார்க்கத்தில் வான்னு சொல்லிட்டு நீ தானே என்னை கூப்பிட்டுன்னு வந்த, இப்போ திடீர்னு கைவிட்டு போகிறேன், எந்த விதத்தில் நியாயம். ராசமண்டலத்துக்கு வான்னு அழைச்சிட்டு பிரதியாத வீட்டுக்கு போன்னு சொல்லி கோபிகள் சொல்கிற மாதிரி நம்மளை இங்கே வந்துட்டு இங்கே அல்லல் பட்ட விட்டான்னா உடனே அவனை சட்டை பிடிச்சி கேட்கணும். நம்மளுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. பாகவதம் படிக்கிறவங்களுக்கு பாகவத் பக்தர்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா பாகவத்துக்கு அழிச்சம் அவன் தான். இல்லைன்னா நம்மளாம் நினச்சி பாகவத்துக்கு வந்துடல, நம்மளாம் நினச்சி பாகவத் பக்திக்கு வந்துடல. ஏதோ ஒரு மகாத்மா மூலம் வந்துட்டோம், அவர் மூலமாக வந்துட்டு இல்லை பகவானை அழிச்சதுனால தான் நீ வந்திருக்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. பகவானை உரிமையாக போய் கேட்கலாம், பகவானை அடித்து கேட்கலாம். ஆமாம், துணிஞ்சடிச்சு போய் கேட்கலாம் பகவானத்தில், என்னையா கைவிட்ட, எனக்கு உண்மையில நம்பிக்கை உண்டாகும் விதமாக எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னா உடனே பண்ணுவான் பகவான். இந்த சத்தியம், பெரிய அதிசயங்கள் நடக்கும். அப்படி ஒவ்வொரு நாளும் பகவானுக்கு நமக்கு சம்பந்தம், நம்மளுக்கு ஏதாவது மங்குற மாதிரி இருந்தால் பக்தி உடனே பகவான்கள் போய் அழணும். எனக்கு ஏன் பக்தியை குறைச்சேன், எனக்கு ஏன் உற்சாகம் வரல, பக்தியில் ஏன் எனக்கு ருச்சி வரல அப்படின்னு சொல்லி பகவான்களை போய் தட்டி கேட்கணும். அப்படின்னா அடுத்த நிமிஷம் பக்தியை கொடுப்பான். அப்படி ஒரு பக்தர்கள் மூலமாக அனுகிரகம் பண்ணிவிடுவான். உடனே பார்த்தா பக்தி, அன்றைக்கி பார்த்தா ஏதாவது பாகவதம் எங்கேயோ சத்சங்கம் நடக்கும், உடனே பார்த்தா பாகவதர்கள் அப்படி பொழிவாங்க. அந்த அமிர்தமான வசனங்கள் கேட்க ஆட்டோமேட்டிக்காக பக்தி கொடுத்துருவாங்க. வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷம் கலர்ஃபுல்லாக இருக்கிறது தான் பக்தர்கள் விரும்புவாங்க. உண்மையிலே சொல்கிறேன்னா, பௌதிகத்தில் கிடைக்கக்கூடிய சௌக்கியங்கள்லாம் அற்பமான சௌக்கியங்கள்ங்க. அதில் கலர்ஃபுல் ஒரு வறண்ட வாழ்க்கையை வாழ்ந்துனுக்கிறாங்க. போய் பார்த்தாச்சு, அந்த சுகத்தெல்லாம் அனுபவித்து பார்த்தாச்சு. அற்பமான சுகம் அது போய் பெருசாக ஆஹா ஓகோன்றாங்க. ஆனால் பக்தர்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கலர்ஃபுல்லாக போகணும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர்கள் அப்படி இருக்கணும்னா அப்படியேப்பட்ட சுகத்தை அனுபவித்தவர்கள் அவர்கள்லாம் பக்தர்கள். அப்படியேப்பட்ட கிருஷ்ண கதையில் உள்ள ஒரு குதூகலம், அந்த கிருஷ்ண நாம சங்கீதத்தில் உள்ள குதூகலம், அதில் இருக்கிற தெம்பு உற்சாகம், அதில் சுகத்தை அனுபவித்தவர்களுக்கு இந்த பௌதிக சுகங்களில் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இந்த பௌதிகமான பாடல்களோ பௌதிகமான விஷயங்கள்லாம் இந்த பகவத் விஷயத்து வர வரைக்கும் தாங்க அதெல்லாம் கொஞ்சம் சுவையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று சுவை இல்லை, சுவை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பகவத் விஷயத்தில் முழந்துட்டான்னா, பகவான் கதைகளை ஒருத்தன் கேட்டான்னா, திவ்யநாம சங்கீர்த்தனத்தினுடைய சுகத்தை அனுபவிச்சிட்டானா, அதெல்லாம் சப்புன்னு இருக்கும். அதில் திரும்பி பார்க்க கூட பிடிக்காது, அருவருப்பாக இருக்கும். ஒரே சண்டையும் காதலும் காமமும் நிறைஞ்சிருக்கிற இந்த படங்கள்லாம் பார்க்கவே மாட்டாங்க. பிடிக்காது, அருவருப்பாக இருக்கும். ஆமாம், சில செய்திகள்லாம் இந்த அமங்கலமான செய்திகள்லாம் போய் கேட்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள்லாம் எல்லா குப்பைகளும் இந்த யூடியூப்பில் வருது, அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அருமையான பாகவதம் இருக்குது, திவ்யமாக இருக்குது. சுபத்ர ஸ்ரவசை சுபத்திரம் அதிக மங்களத்தை கொடுக்கக்கூடிய அருமையான கீர்த்தி புகழ் இருக்குது. இதை எவனா விட்டுட்டு அப்படிப்பட்ட சௌக்கியத்தை உயர்ந்த அனுபவத்தை விட்டுட்டு இப்படிப்பட்ட அல்பமான, அதாவது மலத்தில் ரமிக்கக்கூடிய பன்றிகள் போல் யாருன்னா அதை ரமிப்பாங்களா? சேத்துல போய் எவனா விழுவானா? சந்தனம் இருக்கும்போது பேரானந்த நல்ல மணக்கக்கூடிய சம்பந்தம் நாத்தம் அடிக்கக்கூடிய சேத்துல போய் எவனா விழுவானா? யாராவது அருவருக்கத்தக்க விஷயத்தை போய் திரும்பி பார்ப்பானா? பார்க்க மாட்டான் இல்லையா? அது மாதிரி இந்த பாகவதத்தை சுவைச்சிட்டவங்களுக்கு வேறு எதுவுமே பிடிக்காது நிச்சயமாக. அதுதான் சார் சத்தியம்.
விதுனோதி கல்மஷகா, உடனே அவர்கள் மனசில் உள்ள அந்த அசுத்தத்தை போக்கி விடுகின்றான் பகவான். உயர்ந்த சௌக்கியத்தை, உணர்ந்த வாசனை, நமக்குள்ள ஒரு கமமும் நல்ல வாசனை வரும், அந்த பகவத் பக்தி வாசனை. அந்த வாசனையை நீ சுவைச்சிட்டுன்னு சொன்னா ஜிக்ரந்தி கர்ண விவரகி ஸ்ருதிவாத நீதம், அப்படிப்பட்ட காது வழியாக அதை முகர்ந்துட்டான்னு சொன்னான், நல்ல மனமா இருக்கே, ஸ்ருதிவாத நீதம், அப்படிப்பட்ட சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடிய பகவானுடைய புகழை ஒருத்தன் கேட்டான்னு சொன்னா, சுவைச்சு அனுபவிச்சிட்டான்னு சொன்னா வேற எதுவுமே அவனுக்கு பிடிக்காதுங்க. இந்த குதூகலம் வேற எதுலையும் கிடையாது. லௌகிக விஷயத்துல கலர்ஃபுல்லா வாழறாங்களா, பல சிரமங்களுக்கு நடுவில் அற்பமான சௌக்கியத்தை அனுபவிக்கிறாங்க, நீங்க வேற. ஆனா பகவத் விஷயத்துல கொஞ்சம் சிரமமும் இல்லாம காது கொத்துட்டு ஆனந்தமா அந்த தொன்னை போன்ற அந்த அமிர்த பீயூஷன்றார் பரிசுத்த மகாராஜா. 7ஆவது நாள் சாகு போறாரு, சொல்றாரு பீயூஷன், நம்ம அமிர்தத்தை சுவைத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு அதை பத்தி ஞாபகமே இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு மரணம் அடைகிற வரைக்கும் இப்போ அதை பத்தி நமே அசவகா பராகின் தின்ற, நான் தண்ணி கூட குடிக்கலன்னா அந்த தண்ணி தாகமே எனக்கு எடுக்கலையே, நான் தான் அமிர்தத்தை பழகுறேன்னு, எனக்கு புஷ்டியா இருக்கிறேனே, தெம்பா இருக்கிறேனே. அந்த கதையை நிறுத்தினா தான் எனக்கு ஏதோ கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. கதையில ஆனந்தமா இருந்தால் ஆனந்தத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. இதுல அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, அனுபவிச்சு பாருங்க. இந்த பாகவத புஸ்தகத்தை திறந்து நீங்க வேற எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணீங்க காலத்தை? இதுதான் சரியான காலம். என்ன அதீர்க்கையா உடனே சீக்கிரமா, உடனே ஒவ்வொரு நிமிஷமும் கலர்ஃபுல்லா போகணும்னா ரசமாலயம், ரசமா இருக்கக்கூடிய ரசிகனா இருந்து நீ அதை அனுபவிங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வறண்ட வாழ்க்கை, கவலைப்பட்ட வாழ்க்கை, இடிஞ்ச புத்தி எல்லாமே பயம், சோகம், மோகம் எல்லாத்தையும் அபகரிச்சிடும். ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆகிடும், உற்சாகமாகிடும். அப்படியேப்பட்ட புஷ்ண கதையில் சுவைத்தவர்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் கலர்ஃபுல்லாக போகணும். அவங்களுக்கு வறண்ட வாழ்க்கையில் வாழ்றதே பிடிக்காது. ஏதாவது பக்த சங்கம் இருக்கணும், இல்லாட்டி பாகவத பாராயணம் பண்ணணும், இல்லை ராமாயணம் பாராயணம் பண்ணிடணும், ஏதாவது கிருஷ்ணலீலைகளை சுவைச்சிடணும். அப்படி அவங்களுக்கு பொழுது போனால் தான் அவங்களுக்கு சௌக்கியமாக இருக்கும். அப்போ அவர்கள் தான் சரியான போகிகள்னா நல்ல சுகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் வசதி பெருத்தவர்கள். அதனால்தான் அவர்கள் தன்யர்கள்னு சொல்றாரு. சகல புவனத்துல யாரா பெரிய பணக்காரனா? இந்த கிருஷ்ண புஷ்டியோட பகவான் ஹிருதயத்துக்குள்ள பிரவேசிஞ்சு அவனுக்குள்ள பாவங்களை கிளப்பி விட்டுட்டு பகவான் தூங்க மாட்டான், எவனையும் தூங்க விட மாட்டான். கிருஷ்ண பக்தில நடுராத்திரி கூட எழுந்து பாகவத புஸ்தகத்தை திறந்து படிச்சுன்னு இருப்பாங்களாம். அந்த விருத்ராசுரன் ஸ்துதி அகம் புராதீத என்னது அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானு தாச பவிதாஸ்ம பூயா, என்ன அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. அப்படியேப்பட்ட அசுரனுக்கு இந்த கிருஷ்ண பக்தியா அப்படின்னு விருத்ராசுரனுடைய ஸ்துதியை படிச்சு என்னமோ நான் நாகபுஷ்டம் நச்சப்பாரம் வேஷ்டியம் ந ஸ்வாரம் பவமும் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்திர் அபுணர்பவம் வா விரகைய காங்ஷி அப்படின்னு அந்த பக்தன் அந்த விருத்ராசுரம் பண்ற ஸ்துதி பாருங்க. சொர்க்கலோக சௌக்கியமே வேண்டாம், பிரம்மலோக நாகப்பட்டம் அப்படிப்பட்ட சார்வபௌம சக்கரவர்த்தி பதவி வேண்டாம், நாகபிருஷ்டம் அதாவது எனக்கு சொர்க்கலோக சௌக்கியம் வேண்டாம், நச்ச பாரமேஷ்டியம் பிரம்மலோக பதவி கொடுத்தாலும் வேணாம், அதில் சௌக்கியம் இல்லை. விரஹைய காங்ஷி, உன்னுடைய கதைகள், உன்னுடைய தரிசனம், உன்னுடைய நினைவு தான் எனக்கு அதிகமான சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம அல்பமான ஒரு 10,000 20,000த்துக்கே நம்ம அப்படி ஆசைப்படுறோமே, அதிகமாக பொருள்னு தேடி ஓடுறோமே, சத்தியமா அதில் சௌக்கியம் இல்லைன்றது இந்த விருத்ராசுர ஸ்துதியில நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அந்த கிருஷ்ண புஷ்டமான அப்படி ஒரு பக்தியில தலைச்சல்னு சொன்னா இந்த பிராணத்தியாகம் உடனே என்னை வெட்டி போடுறா, என் பிராணம் பிரிஞ்சு என் பிரபுடத்துல போகணும்னு விரகத்தினால நான் தவிக்கிறேன்டா இந்திரா, உடனே என் சிரசை வாங்கினான், ஆனால் என் பிராணன் பிரிந்து பகவான் திருவடிகளை சீக்கிரமா நான் அடைஞ்சிடும்டா, முதல்ல அந்த வேலையை செய்யடா அப்படின்னு இந்திரனிடத்துல பிரார்த்தனை பண்றார் விருத்ராசுரன். அதே மாதிரி சிரசை வாங்கின உடனே அந்த ஜீவஜோதி கிருஷ்ணன் நிருஷ்டமாக வைகுண்டவாசியாக அந்த சித்திரகேதுன்ற மகாராஜ் பகவானை அடைகிறான். அவன் மோட்சத்துக்கு போயிட்டான், இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சு. எப்படி இருக்கு பாருங்க, ஒரு பக்தனை வதம் பண்ணலாமா, அந்த பிரம்மஹத்தி தோஷம் அவனுக்கு வந்துடுச்சு. ஒரு பாகவதன் அல்ல அந்த விருத்ராசுரன், அதனால அவனுக்கு இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுச்சு. அதுக்கு பிறகு பகவத் உபாசனையினால் அஸ்வமேதி ஆகத்தினால அவனுக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீக்க பெற்றது. அதனால பகவதனாகிய அந்த விருத்ராசுரன் அந்த 4 ஸ்லோகம் 4 பொட்டு கண்ணீர் சொல்லுவாங்க மகாத்மாக்கள்லாம். அப்படியேப்பட்ட அந்த கிருஷ்ண புஷ்டமான இந்த கதைகளை பாகவதத்தில் ஒருத்த மனசை தோய்ச்சிட்டான்னு சொன்னா
அழுக்கான இந்த மனசை அடிக்கடி தோய்ச்சி எடுக்கிறோம். எப்படி ஒரு துணியில் அழுக்கு ஏற்பட்டால் அடிக்கடி தோய்ச்சி எடுக்கிறோமோ அது மாதிரி இந்த மனசை இந்த பாகவதம் என்ற சுத்தமான நீரில் அடிக்கடி துவைச்சி எடுத்துடணும். அப்போ தான் மனசு சுத்தமாகும். புரியுதா? பாகவதம் அதனால் கலங்க முடியாது. பாகவதம் பரிசுத்தமானது தான். நம்ம அந்த பரிசுத்தத்தில் கலக்கும் போது நாமளும் பரிசுத்தம் அடைகிறோம். நம்ம அழுக்கு அதான் சொல்கிறார். சரத்காலம் வந்தால் எப்படி நீர்நிலைகளில் உள்ள அழுக்குகள் நீக்கப்படுகிறதோ போக்கப்படுகிறதோ அது மாதிரி மனசில் உள்ள நீர்நிலையாகிய அந்த ஹிருதயம் என்ற நீர்நிலையானது சுத்தமாக பகவான் கர்ணரந்திரேன பிரவிஷ்டேன காது வழியாக கிருஷ்ணனே உள்ளே புகுந்து விதுநோதி கல்மஷகா அந்த மனசு உள்ள அழுக்கை போக்கி விடுகின்றானாம். இதெல்லாம் கண் கூட பார்க்கலாம். எப்படியாப்பட்ட பாகவதம் பாருங்கள். கிடைச்சதேன்னு அனுபவிக்கணுங்க. ஒரு நிமிஷமும் காலத்தை விரயமாக்காதீங்க. க்ஷணார்த்தம் க்ஷேமார்த்தம், ஒரு க்ஷணமாவது க்ஷேமமாக பொழுதுபோக்குங்கள். வியர்த்தமாக அசாரே சம்சாரே, சாரமில்லாத இந்த சம்சாரத்தில் வாழ்கின்ற மக்களே உங்களை தான் அழைக்கின்றேன். ரசிகர்களே வாருங்கள். புவிபாவுகா ரசிகாகா புவிபாவுகாக வாழ்க்கையில் நரகமாக்கி கொண்டு வாழ்பவர்களாக இருக்கின்ற நீங்கள்லாம் பாவுகாக சுகமாக புவி பாவுகாக பூமியில் வாழ தெரிந்தவர்களே, வாழ்க்கையை சொர்க்கமயமாக ஆக்கிக்கொள்ள விரும்புபவர்கள் யாராக இருந்தாலும், வாழ்க்கையை ரசமயமாக ஆக்கிக்கொள்ள விரும்புபவர்கள் யாராக இருந்தாலும் வாருங்கள் ரசிகர்களே. ரசிகாகா புவி பாவுகாக பூமியில் வாழ தெரிந்தவர்கள் பூமி இது சொர்க்கலோக சௌக்கியம். அதாவது என்னன்னா வைகுண்ட அனுபவத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாகவதத்தை பருகுங்கள். பிபத பாகவதம் ரசமாலயம் பிபத பருகுங்கள். இந்த பாகவதத்தை ஆனந்தத்தை அனுபவியுங்கள். பாகவத புஸ்தகத்தை கீழே வைக்கவே வைக்காதீங்க. வச்சா மாயம் பற்றி கொள்ளும். இந்த கலிபுருஷன் நம்மளை அபகரிச்சிடுவான். உலக விஷயமான குப்பைகள் நம்ம மனசில் நிரப்பிடுவான். ஆமாம், காதலை கண்டதெல்லாம் விழும். தேவையா? நிறைய துன்பங்களை பற்றிலாம் கேட்க வேண்டியது இருக்கும். தேவையில்லாத வம்பு தும்பெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கும். மனசில் குப்பை நிரம்பிடும். ஜாக்கிரதை. இந்த புஸ்தகத்தை கீழே வைக்காத. பாகவத புஸ்தகத்தை கீழே வைக்காத. அனவரதம் பாகவதத்தை பாராயணம் பண்ணிகிட்டே இரு. பகவான் கூட துணையாக இருப்பான். பகவான் தான் இந்த பாகவத புஸ்தக ரூபத்தில் இருக்கான். இவன் கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல கலிபுருஷன் கிட்ட கூட வரமாட்டான். நீங்கள் இந்த பாகவத புஸ்தகத்தை படிச்சுட்டே இருங்க. பாகவத புஸ்தகத்தையே ஆலிங்கனம் பண்ணிங்க. பாகவத புஸ்தகத்தையே நீங்கள் அண்டி இருங்கள். நிச்சயமாக ஆளுங்கடி பரிவா தூங்கும்போது கூட பாகவத புஸ்தகத்தை ஆலிங்கனம் பண்ணிகிட்டே தூங்குவாராம். ஆனால் நம்மளாம் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம அசுத்தமான கட்டில் மேலாம் படுக்கிறோம் இல்லையா? கட்டில் மேலாம் படுக்கும்போதெல்லாம் கட்டில் மேலாம் பாகவத புஸ்தகத்தை வைக்கக்கூடாது. நம்ம அதுக்குன்னு ஒரு சுத்தமாக நாம் ஒரு மேடை போட்டு வச்சுருக்கணும். ஒரு துணி போட்டு இல்லாட்டி ஒரு மேடை போட்டு அதில் பத்திரமா வச்சுக்கணும். அந்த மேடையில் தான் வச்சு பாகவத புஸ்தகத்தை ஒரு புஷ்பத்தை போட்டு பூஜிக்கணும். அதனால் நம்ம கட்டில் மேலாம் வைக்கக்கூடாது. ஒரு பகவத் பக்தர் இந்த பாகவதத்தை படித்து காமிக்க சொன்னேன். கட்டில் மேலே இருந்தாங்க அந்த பக்தர். கொடுத்தா இல்லை நான் கீழே வரேன், வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாங்கலை புஸ்தகத்தை. கீழே வந்த பிறகு தான் உட்காந்து அந்த பாகவதத்தை படித்து காமிச்சோம். அந்த எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்காங்க பாருங்க. நம்மளே தெரியாமல் கொடுத்தா கூட புஸ்தகத்தை அந்த கட்டில் மேலே இருக்கும்போது வாங்க மாட்டாங்க. கீழே இறங்கின பிறகு தான் அந்த பாகவத புஸ்தகத்தை வாங்கி படிக்கிறேன். அப்படியா அந்த பாகவதத்துக்கு அவ்வளோ கௌரவத்தை கொடுக்குறாங்க பாருங்கள். அது சாதாரண விஷயம் இல்லை. அது சம்ஸ்காரத்தில் வரணும். அதெல்லாம் எல்லாருக்கும் வந்துடாது. டக்குன்னு கொடுத்தவொடனே வாங்கிப்பாங்க. அது பாகவதத்துக்கு ஒரு மரியாதை தெரியாது அவங்களுக்கு, சில பேருக்கு. ஆனால் பக்தர்களுக்கு தெரியும். இந்த பாகவதத்தை அப்படி அது மாதிரி அசுத்தமான இடத்துல கொண்டு போக மாட்டாங்க. பாகவதத்தை சுத்தமாக வச்சு, ஏன்னா இது எவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுக்கக்கூடியது. எப்படியாப்பட்ட பாகவதம் இது. ஆளுங்கொழி பெரியவா சன்னியாசி, அவர் மார்பில் வச்சு படுத்தினாலும் அவர் படுக்கலாம். நாமெல்லாம் கட்டில் மேலாம் வச்சுன்னு படுக்கக்கூடாது. நாம் தரையில் உட்காந்து தரையில் படுத்துன்னு இருக்கணும்னா சரி, அந்த பாகவத புஸ்தகத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கலாம் தாராளமாக. அதனால் பாகவதத்தை நம்மளை காப்பாற்றக்கூடியது. அதனால் எப்பொழுதும் பாகவதத்தை விட்டு விலகாமல் இருக்கணும். பாகவதத்தை கேட்டுண்டு பாகவதத்தை பாராயணம் பண்ணிட்டு பாகவத்திலே சுவைத்து கொண்டு பாகவத்திற்குள்ளே போயிடணும். அப்படி அனுபவிக்கணும். சரி, இது வரைக்கும் நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதி நம்ம தான் சப்தாக முறைப்படி படிக்க முடியலையே, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரலாம்.
सीतापते राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। श्रीमद् भागवत भगवान की जय। सीतापति राम 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 राम। आंजनेय स्वामी की जय। सीतापति राम 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 राम। सकल साधु मंडली की जय। राम राम। श्रील प्रभुपाद की जय। सकल साधु मंडली की जय। सीतापति राम 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 राम।